21 வயசு 20 வயசு பசங்களாம் வந்து லவ் அட்வைஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 30-35 இருக்கிறவங்க பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க. 21 வயசுல வந்து நான் பிசினஸ் அட்வைஸ் கொடுக்குறேன், நான் பிசினஸ் கோச்சா இருக்கேன் அப்படின்னு உனக்கு என்ன பிசினஸ் பத்தி உனக்கு தெரியும்? எத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருக்க? முதல்ல கண்டென்ட் கிரியேஷனையும் பர்சனல் பிராண்டையும் பிரிச்சிரும். பர்சனல் பிராண்டிங்னா வந்து வாட் டு யூ வாண்ட் டு பி நோன் ஃபார்? டு யூ வாண்ட் டு பி நோன் அஸ் அ குட் மார்க்கெட்டிங் கை? டு யூ வாண்ட் டு பி நோன் அஸ் அன் ஆண்டர்பிரினர், சேல்ஸ் கை, டெவலப்பர்? அந்த பர்சனல் பிராண்ட் நம்ம பில்ட் பண்ணும்போது நம்மளோட பர்சனாலிட்டி வச்சு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னு நீங்க காமிக்கிறது தான் பர்சனல் பிராண்ட். ப்ரீ ஜியோன்னு வச்சுக்கலாம். 2018க்கு முன்னாடி இந்த அளவுக்கு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் நாடு ஃபுல்லா இல்ல, ஸ்மார்ட் போன்ஸுமே இந்த அளவுக்கு இல்ல. ஸோ இது வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, ஈவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸோ ஆர்வம் இருக்கு, டெவலப் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கான கஷ்டங்கள் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். பிஸ்னஸுக்கு வேறு ஸ்கில் செட்டு, கண்டென்ட் கிரியேஷன் வந்து வேறு ஸ்கில் செட்டு. இது ரெண்டையும் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதனுடைய தேவைகள் என்ன, இதனுடைய தேவைகள் என்ன, ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவசரப்பட வேண்டாம். எல்லாரும் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க. 25லேயே பாடுறா கோடீஸ்வரன் ஆகிறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்லோவாக பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட நெட்வொர்க் பண்ணுங்கள். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் கத்துட்டு ஆரம்பிச்சா உங்க growth 10 மடங்கு ஃபாஸ்டா இருக்கும். அதை பண்ணாம நம்ம தடால் புடால்னு குதிச்சோம் அப்படின்னா ஒன்னா ஃபெயிலியர் வரும், இல்ல growth ரொம்ப ஸ்லோ. நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் until you learn the lessons you want to learn, you have to learn, அது உங்களை பின்னாடி போயிட்டே Hey everyone, this is Venki. Welcome to the another episode. நான் என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் என்னோட பர்சனல் க்ரோத்துக்காகவும் நிறைய லைக் மைண்ட் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி அவங்க கூட பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே கான்டென்ட் கிரியேட் பண்ணுற நிறைய பேர் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி பிஸ்னஸில் இருக்கிற நிறைய பேர் அவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கான்டென்ட் கிரியேஷன் கம் பிஸ்னஸ் கம் கான்டென்ட் கிரியேஷனை எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும், அதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் சிபி சக்கரவர்த்தியை தான் நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட்டாக இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சிபி சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை எஜுகேட் பண்ணுறத நிறைய கம்பெனிக்கு வந்து சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சிபி நிறைய கிரியேட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் யாராவது கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம மெயினாக எப்படி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி கான்டென்ட் கிரியேஷனை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், கிரியேட்டர்ஸ் எல்லாம் பிஸ்னஸில் எப்படி ஃபெயில் ஆகுறாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் கான்டென்ட் கிரியேட் பண்ண வரும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து எப்படி வந்து ஒரு கஸ்டமர் பேஸை பில்ட் பண்ணுற மாதிரியான கான்டென்ட்ஸை கிரியேட் பண்ணணும், ஒரு பர்சனல் பிராண்டிங் எப்படி பண்ணணும், பர்சனல் பிராண்டிங் இல்லாமலே கிரியேட்டர்ஸால் எப்படியெல்லாம் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், நம்ம ஒரு கிரியேட்டராக இருந்து பிஸ்னஸ் மேனாக வந்தாலும் இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும், பிஸ்னஸில் கான்டென்ட் கிரியேஷனை லிவரேஜ் பண்ணி எப்படி நிறைய ரெவன்யூ மாடல்ஸை கிரியேட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் பிஸ்னஸ்க்கு நெட்வொர்க்கிங் ரொம்பவே முக்கியம், அந்த நெட்வொர்க்கிங்கை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டாபிக்ஸை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட்டை எண்டு வரையும் கேளுங்க, பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சிபி சக்கரவர்த்தி கூட இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் கூட கனெக்ட் பண்ணும்போது உங்களோட கொஸ்டின்ஸை அவங்க கிட்ட கேட்டு அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த பாட்காஸ்ட்டை ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுறதுக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக கனெக்ட் ஆகும். அதில் என்னோட அடுத்த கெஸ்ட் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க கிட்ட எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோட அடுத்த பாட்காஸ்ட்டில் அந்த கெஸ்ட் கிட்ட அதை கொஸ்டினாக கேட்குறேன். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க என்னோட மெயில் ஐடிக்கு அவங்களோட நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஒரு கம்யூனிட்டியாக ஜாயின் பண்ணி அதில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸையும் நிறைய கெஸ்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே we will get into the discussion with Mr. சிபி சக்கரவர்த்தி. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் ப்ரோ. வணக்கம். இப்போ ரீசெண்டாக நான் வந்து சில கெஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து சிபி வந்து ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நல்லாவே பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு நிறையவே ரிவ்யூ வந்துச்சு. அப்போ தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு 8 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கார்ப்பரேட் கம்பெனி. என்னோட பிஸ்னஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டு மேனுஃபேக்சரிங். என்னோட ப்ரைமரி பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங். கிரியேட்டர் ஸ்பேஸில் வந்து நான் ஆக்சிடென்டலாக தான் விழுந்தேன். பை ஆக்சிடென்ட் தான். நம்ம சேரன் அகாடமி ஹுசைன் வந்து நமக்கு ஒரு 7 வருஷமாக பழக்கம். ஸோ அவர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்புறம் அப்படியே ஒரு குரூப் ஆஃப் கிரியேட்டர்ஸ் பழக்கமானாங்க. வாட் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் நிறைய பேருக்கு அந்த ஆல்தோ கிரியேட்டிவ் சைடில் தேவர் ஸ்ட்ராங், ஒரு பிஸ்னஸ் சைடில் அந்த மார்க்கெட்டிங்
எப்படி பொசிஷன் பண்ணணும், நாளைக்கு வந்து எப்படி இவென்ச்சுவலாக எல்லா கிரியேட்டர்ஸும் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து ஒரு மானிட்டைசேஷன் ஆங்கிளில் போகிறாங்க. ஓகே. ஸோ போகும்போது ஒரு சில பேர் வந்து இந்த தேவையில்லாத ஆப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகே. அது இல்லாமல் எத்திக்கல் வேலையே வந்து பிஸ்னஸே நம்ம பில்டு பண்ணலாம் ப்ராப்பராகவே, ஆடியன்ஸோட வித் ஆடியன்ஸ் பர்மிஷன் அண்ட் ட்ரஸ்ட்டு பிஸ்னஸாகவே பில்டு பண்ணலாம். பட் அந்த சம்வேர் ஐ ஃபெல்ட் கிரியேட்டர் இப்போ வந்துட்டுருக்கிற கிரியேட்டர் எக்கானமியில் அந்த நாலேஜ் வாஸ் லேக்கிங். ஸோ ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட். அதனால தான் நம்ம கனெக்ட் ஆனோம். ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட் ஃபியூ கிரியேட்டர்ஸ். ஸோ அப்படியே நம்ம கனெக்ட் ஆனது தான். எனக்கு 2 கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்னொன்று வந்து வி டூ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கன்சல்டிங் ஃபார் B2B கம்பெனிஸ். ஓகே. இது டிஜிட்டல் கிடையாது, எல்லாமே ஆஃப்லைனு. ஸோ எங்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸுங்கிறது இந்த வருஷம் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த 2வது இதில் வந்து இன்னொரு டிவிஷன் போட்டிருக்கோம், க்ரோத் ட்ராக்னு சொல்லிட்டு. அந்த டிவிஷன் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் எய்ம்ட் அட் MSMEs அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். MSMEனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸஸ்ஸு. அது இல்லாமல் கிரியேட்டர் எக்கானமிக்கும் பண்ணுவோம். ஏன்னா அது ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான், நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். சரி, இதில் ஒரு கேப் இருக்குது, ஒரு நீட் இருக்குது இந்த இடத்துல. கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோமே. ஏன்னா ஒரு மாஸ் ஆடியன்ஸ் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு கிரியேட்டர் வந்து ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பில்டு பண்ண முடியும். இந்தியாவில் நார்த்தில் நான் நிறைய கிரியேட்டர்ஸ் கூட கனெக்டடு. அவங்கக்கிட்டலாம் அவங்களாம் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சவுத்தில் ஐ ஃபீல் தட் இஸ் நாட் தேர். நான் இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து க்ரியேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லை, ஒரு பேக் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ அப்படி தான் தட் இஸ் இது ஒரு 1 இயராக தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இப்போது நிறைய இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 8 கோடி கிரியேட்டர்ஸும் நம்ம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் பியூர் கண்டென்ட், ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட், ட்விட்டரில் இருக்கலாம், ஐஜியில் இருக்கலாம், யூடியூப்பில் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த 8 கோடியில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி 3% கூட வராது. ஸோ சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க. சும்மா இவ்வளோ எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஃபெயிலியர் ரேட் வந்து 90% அதுக்கு மேலே தான் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி போனீங்களோ இந்த ஸ்டாட் பார்ப்பீங்க, கேள்விப்படுவீங்க, 90% ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர்னு. பட்டு இதில் இன்னுமே இட்ஸ் அப் அண்ட் கம்மிங் இண்டஸ்ட்ரி இல்லையா. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகலாங்கிறதே ஒரு இட்ஸ் நாட் அ டேர்ம். கரெக்ட். இன்றைக்கி அது ஒரு கெரியரே ஆக்கி நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் யங்காக இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கும் இவென்ச்சுவலி இட் இஸ் எ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போவே வந்து நம்ம, ஏன்னா நான் பார்க்குறது வந்து பிஸ்னஸஸ் ஆர் பில்ட் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்போது ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, நம்ம பணத்தை ஃபஸ்ட்டே உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் ஐ பின் ஹெல்பிங் அவுட் அ லாட் ஆஃப் கிரியேட்டர்ஸ். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் மேனா, இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சா? இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஐ எம் ஃப்ரம் அ நார்மல் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான். நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அப்பா கிடையாது. ஓகே. ஐ எம் ஒன்லி சைல்டு. அம்மா வந்து ப்ரொஃபஸர், கோயம்புத்தூர் தான், பார்ன் அண்ட் ரைஸ்டு. ஓகே. நான் படித்த காலேஜுமே நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்காக. ஃபஸ்ட்டு தொழிலுமே அந்த மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு தொழிலும். ஓகே. இன்சிடென்டெல்லாம் நான் படித்த காலேஜில் 2 பிளேஸ்மெண்ட் வந்தது மெக்கானிக்கலுக்குன்னு. இன்றைக்கி நிறையா மெக்கானிக்கல் படிச்சுட்டு மிச்ச ஃபீல்டில் தான் இருக்காங்க, ஐடி அந்த மாதிரி தான் போகிறாங்க. நான் வந்து இதுலேயே தான் இருக்கணும், ஒரு பட்டறைக்கு போய் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. எனக்கு மேனுஃபேக்சரிங் எனக்கு பிடிச்சி தான் நான் எடுத்தேன், மெக்கானிக்கல் பிடிச்சி தான் நான் எடுத்தேன். ஒரு கோல் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எடுக்கல. 12th ஆனால் நான் நல்லா மார்க் வாங்கலை, அது வேறு விஷயம். பட்டு மெக்கானிக்கல் தான் சேர்ந்தேன். மெக்கானிக்கல் சேர்ந்து 4 வருஷம் முடிச்சு நான் ஐ ஒர்க் ஃபார் அ கார்ப்பரேட் கம்பெனி இன் பெங்களூர். ஓகே. இந்த கம்பெனி வந்து இட் இஸ் ஓன்டு பை வாரன் பஃபெட். அந்த குரூப் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் என்னோடய பேக்ரவுண்டு. ஐ கம் ஃப்ரம் அ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டு. B2B சேல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம B2B சேல்ஸ்னால் எப்படின்னா ஒரு பிஸ்னஸும் இன்னொரு பிஸ்னஸும் பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகே. இப்போ நம்ம வந்து கன்சியூமர் பிஸ்னஸஸ் பார்க்குறோம், ஒரு ஹோட்டலோ ஒரு துணிக்கடையோ பார்க்குறோம், அதெல்லாம் கன்சியூமருக்கு டைரெக்டாக பண்ணுறாங்க. நம்மளது B2B. ஃபஸ்ட்டு பிஸ்னஸுமே நான் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கம்பெனியே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு அப்ரூவல் மாதிரி வாங்கி நாங்கள் போட்டு ஆரம்பித்தது தான். 2016 ஆரம்பித்தோம். நானே பார்ட்னர் இன்னொருத்தர் இருக்கா. அப்படி இப்போ ஒரு சோலோ க்ரியேட்டராக வந்து நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த ஃபாலோவர்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ரெவென்யூ வராது.
ஆட் கொடுத்து ரன் பண்ணுறது, அதாவது ஒரு பெய்டு ஆட் கொடுத்து ரன் பண்ணுறதுல எனக்கு ஆத்தென்டிகேட் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் நான் ஒரு சோலோ கிரியேட்டராக ஒரு பிஸ்னஸை எப்படி பார்க்கணும்? டே ஒன்னிலிருந்தே பார்க்கணும். ஓகே. சோலோ க்ரியேட்டராக இருக்கீங்கனாலுமே ஆல்தோ இனிஷியலாக வந்து மோஸ்ட்டாக கண்டென்ட் க்ரியேஷன் நான் பார்த்ததில் ஜேர்னி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் ஆரம்பிக்கிறாங்க. போக போக தே ஃபைண்ட் ஒரு நீஷ் பிடிச்சி அதுக்கப்புறம் அதிலிருந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்கில் பேஸ்டாக இன்றைக்கி வந்து முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்த ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னா என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. ஆஃப்டர் 2020 தான் எஜுகேஷன் கண்டென்ட் நல்லா போயிட்டுருக்கு இப்போது. கரெக்ட். நான் இது பியூர்லி நான் பேக் அண்ட் அனாலிசிஸ் ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன். இந்த எஜுகேஷன் கண்டென்ட்லேயும் என்னென்ன கண்டென்ட் ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் இருக்குது, என்னென்ன ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி பேசலாம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசலாம். ஓகே. பிஸ்னஸ் தமிழா அந்த மாதிரி சேனல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசலாம். இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீஷ். உங்களுக்கு என்னங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இது டிஃபைன் பண்ணணும். உங்களோட ஸ்கில் செட் என்ன. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஐடியில் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரியும். ஓகே. அது ரிலேட்டடாக கண்டென்ட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. கண்டென்ட் க்ரியேஷன் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேட்டராக யோசிக்கிறோம். ஓகே. எல்லாருமே ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். இட் இஸ் டெமோக்ரட்டைஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. ஆமாம். ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தாலுமே அவங்க லிங்க்டின்ல தே கேன் ஷோ தேர் எக்ஸ்பர்டீஸ். ஏதோ ஒரு 4 போஸ்ட்டு போடலாம். நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க, அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் கண்டென்ட் க்ரியேஷனை. கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு க்ரியேட்டராக வந்து நான் இந்த எக்கானமிக்குள்ளே பெருசாவேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் பேஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு தான் இனி ஸ்கோப்பும் இருக்குது இனி அப் அண்ட் கம்மிங் இயர்ஸில். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்கும் சொல்கிறேன். வி ஆர் அ யங் பாப்புலேஷன். ஓகே. கண்ட்ரியே, நான் வந்து தமிழ்நாடுன்னு பேச வரல, கண்ட்ரியே வி ஆர் யங் பாப்புலேஷன். 28 வயசு சராசரி ஏஜ். இந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிற பீப்புள் வந்து நாளைக்கு ஒரு 35 ஆகும். ஓகே. அப்போ கண்டென்ட் க்ரியேஷனே மாறும். இன்றைக்கி இருக்கிறது எதுவுமே நீங்கள் இன்னொரு 5-6 வருஷத்தில் பார்க்க மாட்டீங்க. கரெக்ட். நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து என்ன ஆங்கிளில் பார்க்கலாம், ஜஸ்ட் அன் ஐடியா. சரியா? நான் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. என்ன ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்காம இன்னும் 10 வருஷம் ஆனாலும் என்ன மாறாதுங்கிறது பார்த்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தா இட் வில் பி எவர் கிரீன். ஓகே. இந்த பாட்காஸ்ட்டுமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். கரெக்ட். இதெல்லாம் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகுது. ஆமாம். வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியாவாவது வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஏன் பண்ண போகிறோம், எதுக்கு. ட்ரீட் இட் லைக் அ பிஸ்னஸ். ஓகே. இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான். எண்ட் ஆஃப் த டே எல்லா கண்டென்ட் க்ரியேட்டருமே இவென்ச்சுவலி சம் பாயிண்ட் ஆர் தி அதர் தே ஹேவ் டு மானிட்டைஸ். ஓகே. இல்லைனா எக்ஸ்பென்சஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபைனான்ஷியலாக வந்து நான் வந்தோடனே நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க வந்து அவ்வளோ நாள் நிற்க முடியாது. நான் பார்த்தது, அட்லீஸ்ட் நான் இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணுறதுனால நான் பார்த்தது. ஓகே. இப்போது வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி கான்டென்ட் க்ரியேஷனில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது ஓகே. நீங்கள் சஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே சேனலில் வந்து அவங்க வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில க்ரியேட்டர்ஸ் நான் பார்த்தேன். அப்போது அந்த மாதிரி யூடியூப் அனலைஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட அந்த B2B கம்பெனிக்கு வந்து வி டூ ஃபார் கம்பெனிஸ். ஓகே. சோஷியல் மீடியா ஃபார் கம்பெனிஸ். சோஷியல் மீடியா ஃபார் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியே வேறு. ஓகே. அது வந்து ப்ராப்பர் மார்க்கெட்டிங் இருக்கும், எப்படி பொசிஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பிராண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் சோஷியல் மீடியாங்கிறது. ஓகே. அங்கே வந்து நம்ம டைரெக்டாக வர்த்தகமே பண்ணுறோம், பிஸ்னஸே பண்ணுறோம். அதான் அந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் சேனல் அனலிட்டிக்ஸ் பார்ப்போம். ஓகே. நான் பார்த்ததில்ல. யூடியூப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மெட்ரிக் தான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு பார்க்கணும். கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் நீங்கள் பார்த்தா போதும். ஒன்று கிளிக் த்ரூ ரேட்டு, ஓகே, டைட்டில் தம்ப்நெயில், அது டிஃபால்ட், அது எல்லாத்துக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பேசிக்காக உள்ளே வராங்கனாலே அத்தனை வீடியோ போட்டிருக்காங்க டுட்டோரியல்னு. டைட்டில் தம்ப்நெயில் கண்டிப்பாக முக்கியம். ஓகே. கிளிக் த்ரூ ரேட்டு, ஓகே. இது ரிட்டென்ஷன். ஓகே. எவ்வளோ நேரம் யூடியூபுக்கு, எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒன்று தான் தேவை. எத்தனை நேரம் என் பிளாட்ஃபார்மில் ஒரு யூசர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே. அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாறும், யூடியூபுக்கு மாறும், ஃபேஸ்புக்கு மாறும். லிங்க்டின் போயிட்டீங்க அப்படின்னா லிங்க்டின் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீஸ்ட். ஓகே. ஸோ இந்த ஏதோ பிக் ஒன் பிளாட்ஃபார்ம், ஒரு இப்போ யூடியூப்பே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மேட்ரு ஆகிறது ரிட்டென்ஷனும் ஷேரு. ஓகே. டு சம் எக்ஸ்டென்ட் வந்து சேவ்.
ஓகே. இன்ஸ்டாகிராமில் சேவ் இருக்குது, லிங்க்டின்லேயுமே சேவ் இருக்குது, யூடியூப்லேயுமே சேவ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூ ஆர் இண்டிகேட்டிங் டு தி அல்காரிதம் தட் திஸ் கண்டென்ட் இஸ் குட், இட் இஸ் சேவபிள். ஓகே. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகிறதுக்கும் வெங்கடேஷ் வந்து சிவிக் ஷேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உங்களை எனக்கு தெரியும், இது மார்க்கெட்டிங் சைக்காலஜியில் வரும். உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது ஐ எம் மோர் லைக்லி டு see தட். ஓகே. ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் லைக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் மேட்ரு ஆகிட்டு இருந்தது. ஓகே. இப்போ ஆஃப் லேட்டாக போயிட்டுருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பெரிய சேனல்ஸில் வியூஸ் கம்மியாகிட்டு போகுது. ஓகே. நாங்கள் அப்சர்வ் பண்ணுறது பெரிய சேனல்ஸில் வியூஸ் கம்மியாகிட்டு போகுது. இப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 10% தான் காமிக்கும் அல்காரிதம். ஓகே. அந்த 10%ல் 10 மட்டும்தான் அடுத்த லேயரில் காமிக்கும். அல்காரிதம் ஒர்க்ஸ் இன் லேயர்ஸ். அப்படியே வந்து போட்டோன்னா ஒரு வீடியோக்கு டாபிக் நல்லா இருக்குன்னா அப்படியே பிச்சுட்டுலாம் போகாது. ஓகே. தட் இஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாம் நாங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா பிஸ்னஸஸ்க்கு நாங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது அவங்க செலவு பண்ணுவாங்க கண்டென்ட்டில். தே ஸ்பெண்ட் லேக்ஸ். ஒரு கார்ப்பரேட் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா தே ஸ்பெண்ட் மணி. ஸோ அந்த கண்டென்ட்டை போக வச்சே ஆகணும். புரியுது? அந்த ஆங்கிளிருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். சேம் கேன் பி அப்ளைட் ஹியர் ஆல்சோ. இந்த இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இப்போ வந்து 10% காமிக்குது அல்காரிதம், வந்து 10% காமிக்குது. அந்த 10% வந்து இம்மீடியட்டாக ஹுக் ஆகுறாங்களா? ஓகே. ஸோ அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் டைட்டில், தம்ப்நெயில், கிளிக் த்ரூ ரேட்டு, உங்களோட ஷேரு, இதெல்லாம் ஆல் தட் கம்ஸ் தேர். இது யூடியூப்பில். ஓகே. ஐஜியில் நத்திங் மேட்டர்ஸ். இன்றைக்கி தமிழ்நாடு ஐஜி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மிச்ச ஸ்டேட்டு எல்லாம் அது வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிச்ச ஸ்டேட்லேலாம் மிச்ச கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொன்று வேலை செய்யும். ஓகே. நம்ம ஊர்லங்கிறத விட இப்போ ஆஃப் லேட்டாக நான் பார்க்குறது இந்த மோட்டிவேஷனல் கண்டென்ட் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி எல்லாம் நிறைய போட்டுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஓகே. எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட், ஃபைனான்ஸ் டிப்ஸு, அப்புறம் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூல்ஸ் அண்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் நம்ம ஃபீல்டில் ஜாஸ்தி வருது. ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் இந்த மாதிரி கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஷேரபிள் அண்ட் சேவபிள். இன்ஸ்டாகிராமில் ரிட்டென்ஷன், ஷேர், சேவ், இது 3 கணக்கு தான். லிங்க்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிங்க்டின் வந்து எப்படின்னா ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் 87% ஆஃப் லிங்க்டின் யூசர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் ஆர் நாட் ஆப்டிமைஸ்ட். ஓகே. ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோ இருக்காது, ஒரு டிபி ப்ராப்பராக இருக்காது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறோன்னு. இது எல்லா ஒரு க்ரியேட்டராக வந்து நம்ம எல்லா பிளாட்ஃபார்மையும் ஸ்டடி பண்ணணும். ஓகே. நான் பார்க்குறது அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ இல்லையோ, ஓகே, ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் இன்ஃபர்மேஷன் டு ஹேவ். லிங்க்டின்க்கு வரேன். லிங்க்டினில் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் போஸ்ட்ஸ், ஓகே, லாங் டெக்ஸ்ட் கதையாக எழுதுவாங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் பட் கதையாக எழுதுவாங்க. கேரசால்ஸு. ஓகே. லிங்க்டின் குரூப்ஸ் இருக்குது. ஓகே. லிங்க்டின் குரூப்ஸை நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம். இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பில்டு பண்ணுறீங்க, அந்த ஆசையெல்லாம் ஒரு க்ரியேட்டருக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவரேஜ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின். ஓகே. மோர் தென் நான் சொல்கிறது வீடியோ, ஐ வுட் சே லிங்க்டின். ஏன்னா க்ரீம் க்ரௌடு வந்து அங்கே தான் இருக்குது. ஓகே. இன்டென்ஷனல் க்ரௌடு. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கை பற்றி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் வந்து லிங்க்டினில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போடுறது பெட்டர். ஏன்னா அங்கே சர்வீஸ் டிமாண்ட் ஜாஸ்தி. பீப்புள் ஆர் மோர் லைக்லி டு ஃபைண்ட் யூ தேர். ஏன்னா லிங்க்டினில் வந்து நீங்கள் மேலே போய் சர்ச் பாரில் போயிட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே காமிக்கும் யார் யார் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய எடிட்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகே, ஸ்க்ரேப் பண்ணலாம் நீங்கள் அந்த டேட்டாலாம் ஸ்க்ரேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரொஃபைலை யார் பார்க்குறான்னு கூட தெரியும், நம்ம சர்ச் எந்த சர்ச்லலாம் நம்ம வந்து போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது தெரியும். டிஎம்ஸ் இருக்குது, டிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க்டின்லேயும் மட்டும்தான் டிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது, யூடியூப்பில் இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்குது, அஃப்கோர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே. அதே மாதிரி எப்படி இப்போ வாட்ஸ்அப்பில் ப்ரொமோஷன்ஸ் ஆட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, வாட்ஸ்அப் ஆட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பர்செப்ஷன் இருக்குது, இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஆரம்பிக்கிறோம், அந்த ப்ரொஃபைலில் ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக் ரீச் கம்மியாயிரும் அப்படின்னு. டு சம் எக்ஸ்டென்ட் அது உண்மை தான். வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே. வாட்ஸ்அப் ஆட்ஸ் வரப்போகுது இப்போது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம ஒரு 10 அட்வான்டேஜை நமக்குன்னு ஸ்டாக் பண்ணணும். பண்ணினா தான் தனித்து நம்ம முன்னாடி போக முடியும். ஏன்னா இவ்வளோ காம்படிஷன் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். கிரியேட்டர் எக்கானமிங்கிறது இன்றைக்கி ஒர்க் ஆகிறது அடுத்த மாதம் ஒர்க் ஆகாது. இந்த வருஷம் வேலை செய்கிறது கண்டிப்பாக அடுத்த வருஷம்
வேலை செய்யாது. ஓகே. இப்போ யூ ஹேவ் டு பி ஆன் டாப் ஆஃப் வாட் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஈச் பிளாட்ஃபார்ம். ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் என்டையர்லி ஆன் தட் பிளாட்ஃபார்ம், ஃபர்கெட் எவ்ரி திங். யூடியூப் கொஞ்சம் லேட் ஆகும். இதில் மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் லேட் ஆகும். ஓகே. ஃபேஸ்புக் வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குது இன்றைக்கி. ஃபேஸ்புக்கில் ரொம்ப கம்மியாக தான் எல்லோரும் மதிக்கிறதே இல்லை ஃபேஸ்புக்கை, இன்க்ளூடிங் மீ. நானும் ரொம்ப நாள் ஆச்சு போய் ஃபேஸ்புக்கில். பட் ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ரீச்சு எல்லாருமே எப்படி பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் கண்டென்ட்னா இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு அப்படியே ஒரு டேபை தட்டி விட்டுறாங்க, ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. ஃபேஸ்புக்கில் தனியாக நேட்டிவாக அப்லோட் பண்ணணும். ஓகே. எல்லோரும் ஒரே இதில் தட்டி விட்டுட்டு சரி ஃபேஸ்புக்கில் வர்றது வரட்டும், எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்தால் போதும். அட்லீஸ்ட் யங் கிரியேட்டர்ஸ் நான் பார்க்குறது எல்லாம் ஐஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே வெளியே எஃபி யாரும் கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. அது இதெல்லாம் தீஸ் ஆர் மை அப்சர்வேஷன்ஸ். ஒரு 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. சூப்பர். இப்போ இந்த கிரியேட்டர் எக்கனாமின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரியேட்டரை சுற்றி நடக்கிற பிஸ்னஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? சி ஆஸ் அ கிரியேட்டர் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப்பில் ஓகே 70% ஆஃப் த கண்டென்ட், ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த கண்டென்ட் வந்து ஃபேஸ்லெஸ் தான். ஓகே. 30% தான் உலகத்தில். நான் இது வந்து இந்தியா தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல, உலகத்தில் நான் பார்த்தது, நான் ஸ்டடி பண்ணதில் நான் கண்டுபிடிச்சது 70%, ஆல்மோஸ்ட் அப்வர்ட்ஸ் ஆஃப் 70% வந்து ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் தான். ஓகே. ஃபேஸ்லெஸில் மிஸ்டர் பீஸ்ட்டை விட பெரிய சேனல்கள்லாம் இருக்குது. ஓகே. மேபி இட் குட் கம் அஸ் அ சர்ப்ரைஸ் டு யூ. மிஸ்டர் பீஸ்ட்டை விட ரீச் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பர். ஒரே ஆள் தான், லைக் ஒரு குரூப்பு, தே ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சேனல்ஸ். கம்பைன்டு சப்ஸ்கிரைபர் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்லாம் இருக்குது, குரூப்லாம் இருக்குது. ஓகே. நானும் வாட்ச் மோஜோன்னு ஒரு சேனல் பார்ப்பேன். அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க, டாப் 10 ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஃபேஸ்லெஸ் தான், பயங்கர அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. நிறைய சேனல்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஒரே மீடியா கம்பெனி தான் அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம். ஆனால் லைக் நமக்கு தெரியாது. ஓகே. அந்த அந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே தமிழ்நாட்டில் யாரும், இந்தியாவிலேயே கம்மி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லெவரேஜ் பண்ணுறது. அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இப்போது ஒரு மல்டிபிள் சேனலை வச்சு அது வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன். ஓகே. இப்போ எப்படின்னு சொல்கிறேன், இப்போ பர் 1000 வியூஸ்க்கு உங்களுக்கு ஒரு டாலர் அமௌண்ட் கிடைக்கும் அட்வர்டைசிங் ரெவன்யூ. 55% யூடியூப் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் அது எல்லா கிரியேட்டருக்குமே ஒரு படிச்சிங்கனாலே தெரியும், யூடியூப் பாலிசிலே இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ் பேசுகிறீங்களோ, என்னென்ன டாபிக்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெவன்யூ மாறும். ஓகே. என்டர்டெயின்மெண்ட், ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. மீம்ஸு இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா ஜென்ரலாக சிபிஎம்ஸ், ஆர்பிஎம்ஸ், அதாவது ரெவன்யூ பர் 1000 மில், அது வந்து $0.5 to $0.8 தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா. ஓகே. நான் தமிழ்நாடு ஒரு கான்டெக்ட்லேயே பேசுகிறேன். தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்லெஸ் சைடு போகிறீங்க அப்படின்னா. இதே ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறோம், ஒரு பட்ஜெட்டிங் பற்றி பேசுகிறோம், அப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம். ஓகே. ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயே ஃபைனான்ஸ் பேசுகிறோம். ஓகே. ஃபைனான்ஸ் என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறது ஒன்று, ஃபைனான்ஸில் எப்படி ஆண்டர்ப்ரனர் ஆகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த கிரிப்டோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்குது. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவன்யூனா இப்போது கிரிப்டோ வந்து 2021 பயங்கர கிரேஸாக போயிட்டு இருந்து, ஒரு கிராஷ் ஆகிறது ஒன்று, கிரேஸ் இருந்தது. ஓகே. 2020 இந்த ட்ரேடிங்கு இதெல்லாம் ஒரு பயங்கர கிரேஸ் இருந்தது. இதில் ஆக்சுவலாக வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு $5. நானே பார்த்தேன், ஒரு சேனல் அனாலிட்டிக்ஸ் நான் பார்த்தேன், $5 வருது பர் 1000 வியூஸ்க்கு. ஓகே. ஃபினான்ஸ் பற்றி பேசினா, கிரிப்டோவை பற்றி பேச அந்த டைமில். ஓகே. அந்த டைமில் அதான் நான் சொன்னேன் இல்லையா. ஆமாம். அப்போது நீங்கள் வந்து எத்தனை 1,00,000 வியூக்கு வந்து $50 வருமா, என்ன கணக்கு வரும்? 0.5னா 1,00,000 வியூஸ்க்கு நமக்கு வந்து $50. $50. இது $5னா எத்தனை வியூ வேணும்? $500 வந்துடும் இந்த 1,00,000 வியூஸ்க்கு. 1,00,000 வியூவே வேண்டாமே, $50 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சம்பாதிப்பீங்க? ஆமாம். 10,000 வியூலேயே பார்த்துடலாம். நீங்கள் இன்னொன்று, அந்த கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது என்னத்தை போட்டாலும் ஓடும். ஓகே. அதுவும் இருக்குது. ஃபேஸ்லெஸில் நீங்கள் இந்த மாதிரிலாம் லெவரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே. எனக்கே பர்சனலாக 2-3 பேரை தெரியும். ஃபேஸ்லெஸில் இந்த மாதிரி 20 சேனல் நடத்துகிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும். சூப்பர். அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனான்ஸில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் வந்து இது ரியல் எஸ்டேட்டில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் வந்து
மூஞ்சி தான் காமிக்கிறது இல்லையாச்சே. கால்ஃபை பற்றி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. எல்லாம் ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு வாய்ஸ் ஓவர் போடுறது தான். புரியுதா நான் சொல்கிறது? இன்னும் நிறைய வழி இருக்குது, அதெல்லாம் நம்ம போக வேணால் மேபி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரியும் பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, 70% வந்து ஃபேஸ்லெஸ் தான். ஓகே. அந்த ஃபேஸ்லெஸ்லேயுமே அன்ஆர்கனைஸ்டு இருக்குது, ஆர்கனைஸ்டு இருக்குது. ஓகே. கார்ட்டல் மாதிரியே பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. யூடியூப்பில் அவ்வளோ ஸ்கேலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 20 சேனல் நடத்துகிறாங்கன்னா, இப்போ கிரிப்டோ எக்ஸாம்பிள் எடுப்போம். கிரிப்டோ கண்டென்ட் போடுறாங்க, ஆர்பிஎம் வருது. ஓகே. அடுத்தது எக்ஸ்சேஞ்சோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, எங்கேயாவது வாங்கணும் விற்கணும், ஆமாம். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட அஃபிலியேட் லிங்க் கீழே போட்டிருப்பாங்க. ஒரு ரெஃபரலுக்கு வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட $5 $10 சம்திங், எனக்கு கரெக்டாக அந்த அந்த ஃபிகர் தெரியல. ஓகே. குட் அமௌண்ட், மோசம்லாம் கிடையாது, நல்ல அமௌண்ட்டு தான். ஓகே. இப்போ நல்ல குவாலிட்டியாக கிரிப்டோவில் கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஒன்று உங்களுக்கு ஆடியன்ஸும் பில்ட் ஆகும், வியூஸும் ஜாஸ்தியாகும். ஓகே. இதில் கிளிக்ஸும் வருதுன்னு வைங்க. ஸ்பெசிஃபிக்காக கால் டு ஆக்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம லிங்க்கில் இது பண்ணுங்கள், அது பார்த்துருப்பீங்க, நம்ம லிங்க்கில் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் கொடுக்கும்போது அதிலிருந்து வர்ற சைனப்ஸ்லேயும் ரெவன்யூ வருது. ஓகே. ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பேஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து தே மானிட்டைஸ் த்ரூ கோர்சஸ். நார்மல் ரூட் அது, தே மானிட்டைஸ் த்ரூ கோர்சஸ். ஓகே. இந்த மாதிரி கோர்ஸுமே ஃபேஸ்லெஸ். ஓ ஆமாம். $50 $20 $30 அந்த மாதிரி கோர்ஸஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அப்போ எத்தனை ஸ்ட்ரீம் பாருங்கள், உங்களுக்கு எத்தனை ஒரு 10 ஒரு சேனல் க்ரோ பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரீம்ஸிலிருந்து எவ்ரி வீடியோவில் அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. ஓகே. இதே வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்குறோன்னா அந்த சேனல் க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன்னா யூஆர் கோயிங் அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட். உங்களோட ஸ்கில்லை வச்சு மட்டும் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். டைம் எடுக்கும், இயர்ஸ் டுகெதர். யூ ஹேவ் டு புட் இன் ஹார்ட் ஒர்க்கு, யூ ஹேவ் டு கீப் ட்ரைங். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே. இன்னொரு ஆஸ்பெக்டும் சொல்கிறேன், இப்படியெல்லாம் மானிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இவென்ச்சுவலாக எல்லாருமே மானிட்டைசேஷன் தான் வருவாங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதே அது நோக்கத்தோடு தான், அந்த நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே கண்டென்ட் வந்து அந்த நோக்கம் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நல்லா சர்வ் ஆகட்டும், இப்போ ஒரு மணி பேச்சு அதுலேயும் அவங்க மானிட்டைஸ் பண்ணுறாங்க. பட்டு அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அதிலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவர் இது பண்ணுற மாதிரிலாம் தெரில. ஆனந்த் சார் சொல்கிறேன். ஆமாம், ஒரு நாலேஜ் ஷேரிங் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட் தான் ஐசிஏ ஃப்யூச்சர். ஓகே. நான் பார்க்குறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியனில் இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட் வந்து எவர்கிரீனாக இருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸை பற்றி பேசுனீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கத்தான் போகுது. ஆமாம், அடுத்த 10 வருஷம் கழிச்சும் இன்சூரன்ஸ் இருக்கத்தான். நான் சொன்னேன் இல்லையா, எது மாறாதுன்னு நம்ம பார்க்கணும். எது மாறிட்டே இருக்கு, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் கிரிப்டோ சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த சேனல்லாம் காணும், ட்ரேடிங் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த சேனல்லாம் காணும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள போனீங்கனாலும் இருக்கும். பிஸ்னஸ் சைடில் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன், நான் அப்சர்வ் பண்ணது. ஓகே. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவர் ஒரு டிரைவராக இருக்கார். அவரும் அவர் பையனுக்கு வந்து 16 வயசோ 17 வயசோ ஆகுது. அவர் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இந்த வீடு சைடில் புரோக்கர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகே. ரியல் எஸ்டேட்டு. போய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பையனை பிடிச்சி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த வீடு டூர் விற்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அந்த வீடு டூர் போட்டு அவர் நம்பர் போட்டுறது. ஓகே. அவர் பையனும் ஒரு சேனல் ஆரம்பித்தா 2 பேர்த்துக்கு போட்டி, யார் ஜாஸ்தி வீடு டூர் போடுறா அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு வீடு முடிச்சுட்ருக்காங்க. சும்மா வர்ற ஒரு 500-1000 வியூஸில் சேல்ஸே முடியுதுங்கிறீங்க? சேல்ஸே முடியுது. ஓகே. ஷார்ட்ஸ் போட்டு. ஓகே. சும்மா ஒன்றும் இல்லை, கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சு வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறது, மூஞ்சி காமிக்கிறது இல்லை, கீழே ஒரு நம்பர் மட்டும் போட்டுறது. அந்த பையன் வந்து எங்கேயோ எடிட்டிங் லைட்டாக கற்றுருந்துருப்பான் போல், சும்மா ஏதோ மியூசிக் ஆட் பண்ணி இதுதான் வீடு, இதுதான் இது பேக்ரவுண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நிறுத்திடுறாங்க. மானிட்டைசேஷன் இப்படியும் பண்ணலாம். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் எனக்கே தெரியும், பர்சனலாக தெரியும். ஓகே. அந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே தேர் கிளியர். அதான் நான் சொல்கிறேன். ஓகே. இந்த மாதிரி ஆடியன்ஸ் நான் பில்டு பண்ணணும். இந்த ஆடியன்ஸ் வந்து வாங்குறதுக்கு நாளைக்கு நான் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஜென்யூனான சர்வீஸ் தான். நம்ம ஒன்றும் ஏமாற்றியோ இது பண்ணியோ ஒரு கண்ட குப்பை ஆப்பெல்லாம் ப்ரமோட் பண்ணியோலாம் நம்ம இது பண்ணணும் இல்லை. அந்த மாதிரி பில்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டிஸ்ட்ரிபியூஷன்.
எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் உங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிளில் பார்க்குறீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு அந்த மெசேஜை பரப்பியிருக்கீங்க. நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்குது, இதை வந்து எப்படி ஒரு 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க ஓகே. அப்படின்னா உங்களுக்கு 1 lakh 10 lakh இதெல்லாம் தேவையில்ல. கரெக்டு. ஒரு நார்மல் துணி கடைக்கு போகிறோம், இன்னும் 10 லட்சம் பேராக வந்துட்டு இருக்காங்க. கம்மியான ஆளுங்க தான். நமக்கு வந்து ஒரு தப்பான பர்செப்ஷன் என்ன, இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோ 1 million வியூஸ் போகலை, ஒரு 10 லட்சம் வியூ போகுது ஒரு வீடியோ. நம்ம இன்றைக்கி இந்த ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 லட்சம் பேர் இந்த ரூமில் நிறுத்த முடியுமா? முடியாது. இமேஜின் இந்த சைஸ். நோ ஓகே. சைஸ் டெக்னாலஜி இஸ் கிவிங் அஸ். இந்த ரீச் எல்லாம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ப்ரீ ஜியோ. ஓகே. ப்ரீ ஜியோன்னு வச்சுக்கலாம். 2018க்கு முன்னாடி இந்த அளவுக்கு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் நாடு ஃபுல்லாக இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இந்த அளவுக்கு இல்லை. கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை ஈவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸோ ஆர்வம் டெவலப் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகே. நார்மலாக ட்ரெடிஷ்னலாக நான் வெறும் கண்டென்ட் க்ரியேஷன் மட்டும்தான் பண்ணுவேன், என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பெருசாக நிற்காது. ஏன்னா யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸுக்குமே வந்து தே வாண்ட் ஃப்ரெஷ் பிளட் டு கம் இன் எவ்ரி 5 years. ஓகே. அது அவங்களோட பிஸ்னஸ்ஸு. ஒரே மூஞ்சி அவங்களால காமிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ வியூஸ் கம்மி பண்ணுவாங்க அந்தந்த சேனல்ஸ்க்கு. நடக்குது இது ஒன்றும் நான் நடக்காததெல்லாம் பேசலை, இது நடக்குது. பெரிய சேனல்ஸ்க்குமே வியூஸ் ட்ராப் ஆகுது. ஈவன் இவர் மதன் கௌரியோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ஆரம்பித்தார். ஆமாம். அந்த அளவுக்கு போன மாதிரி எனக்கு தெரில. ஓகே. ஆல்தோ இஸ் எ வெரி பிக் கிரியேட்டர், அந்த ஆடியன்ஸ் அந்த இன்டென்ஷனில் இல்லை. ஓகே. நான் சொல்ல வர்றது அது. புரியுது. சி தே ஹவ் டன் அ ஃபினாமினல் ஜாப். நான் வந்து ஐ எம் நோபடி டு கமெண்ட் ஆன் தட், பட் ஸ்டில் என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். மதன் கௌரி வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட பார்க்குறவங்க ஒரு பாட்காஸ்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆடியன்ஸ் அந்த இன்டென்ட்டில் இல்லைங்கிறேன். சொல்ல வரது புரியுதா? அந்த இன்டென்ட்டில் ஆடியன்ஸ் பில்ட் ஆகலைங்கிறேன் நான். ஓகே. இதே ஃபஸ்ட்டிலிருந்தே இப்போ நம்ம குமார் பிரதர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டிலிருந்தே நான் பாட்காஸ்ட், நான் ஆண்டர்ப்ரனர்ஸை கூப்பிடுவேன், இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்டென்ஷனலாக போகிறீங்கன்னா உங்கள் கூட ட்ராவல் ஆகிற அந்த ஆடியன்ஸுமே இன்டென்ஷனலாக வருவாங்க. நம்ம பிஸ்னஸ் ஆங்கிலே மறந்துடுவோம். பியூர்லி ஒரு வேல்யூ எடிஷன் ஆங்கிளில் எதுக்கு உங்கள் கண்டென்ட்டை பார்க்கணும்? ஓகே. வை சம்படி ஷுட் see your content. ஓகே. இப்போ கிரியேட்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம லேட்டராக பேசுவோம். கிரியேட்டரை சுற்றி நடக்கிற பிஸ்னஸ் இருக்கும்ல, பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து கிரியேட்டர்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேனாலே வந்து எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு அப் டு டேட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிரியேட்டர்ஸை வச்சு பண்ணுற பிஸ்னஸ் எப்படி இந்த கிரியேட்டர் எக்கனாமியில் நடக்குது? ஓகே. நம்ம கண்ணால் பார்க்குறது வந்து என்ன, பிராண்ட் டீல்ஸு. ஆமாம். அதுவும் ஒரு ஃபார்ம் தான். நீங்கள் சொல்கிற அந்த இதுக்குள்ளே தான் விழுகும். ஓகே. தேர் இஸ் சம்திங் கால்ட் சோஷியல் கேபிட்டல். ஓகே. சோஷியல் கேபிட்டல்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் கிடையாது. ஓகே. மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு அடையாளம் கிடையாது. ஒன்றா நான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் மாதிரி விளம்பரம் போட்டு பிரபலமாகலாம், இல்லை இந்த மாதிரி பை அசோசியேஷன் நான் பிரபலமாகலாம். அப்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, யூ ஆர் கிவிங் பிஸ்னஸ் பீப்புள் சம்திங் தே டோன்ட் ஹேவ். ஓகே. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்குது, உங்ககிட்ட சோஷியல் கேபிட்டல் இருக்குது. சோஷியல் கேபிட்டல்னால் மக்களோட ஒரு அட்டென்ஷன். ஓகே. ஐ எம் டாக்கிங் அபவுட் அட்டென்ஷன் தான் கரன்சி. இன்னைக்குன்னு இல்லை, இட் இஸ் கோயிங் டு, இது வந்து எவர்கிரீன் மார்க்கெட்டிங். நம்ம நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் இருக்கிற காலத்திலேருந்து ஏன் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் போகணும்? ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு தானே. ஓகே. இது இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தானே. அந்த ஒரு ட்ரஸ்ட் பேஸ். இப்போ ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபர் இருக்காங்க, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் இருக்காங்க, யாரோ இருக்காங்க, அவங்க வந்து தே ஹவ் இன்டென்ஷனலி பில்ட் தட் ஆடியன்ஸ். ஓகே. அவங்களுக்காக ஃபாலோ பண்ண ஆடியன்ஸ். இப்போ நான் வந்து நான் ஒரு நீஷில் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் வந்து நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், ஃபர்னிச்சரில் நான் பெரிய ஆள். ஓகே. இந்த இந்த விளாக்ஸ் போடுவாங்க, பிஸ்னஸ் விளாக்ஸு, இந்த மாதிரி இவங்கக்கிட்ட ஆல்ரெடி ரீச் இருக்குது. ஒரு இன்டர்வியூ மாதிரி நான் எடுத்தேன், என்னோட பிஸ்னஸை பற்றி பேசாமல் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் அ மேரேஜ் அந்த இடத்துல. ஓகே. இந்த ஆடியன்ஸுக்கும் இந்த ஆடியன்ஸ் ஆல்ரெடி பிஸ்னஸ் இது பார்க்கணும், இது பண்ணணும்னு இருக்கிற ஆடியன்ஸு. அந்த இடத்துல யூ மேரி திஸ் இது. ஓகே. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஓகே. கிரியேட்டருக்கும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் போய் சேருது. இதில் நிறைய ஸ்கேமும் நடக்குது. ஓகே. ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. கிரியேட்டர்ஸையும் ஏமாத்துறாங்க, பிஸ்னஸ் ஆளுங்கெல்லாம் கிரியேட்டர்ஸும் ஏமாத்துறாங்க. ஏன்னா
தெரியறதில்ல. ஓகே. இவங்களுக்கும் அந்த அந்த டீல் பண்ணி பழக்கம் இல்லைல்ல, அந்த மாதிரி ஆளுங்க கூட டீல் பண்ணி பழக்கம் இல்லைங்கிறதுனால நிறையா ஏமாத்து வேலையும் நடக்குது. தரேன்னு சொல்லிட்டு தராமல் போகிறது, ஓகே. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பேக் அடிக்கிறது. இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸும் உள்ளே வராங்க. இப்போது சமீபமாக நான் பார்க்குறது இந்த ஒரு 2 வருஷமாக தான், ரொம்பலாம் போஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம், போஸ்ட் கோவிட் தான், போஸ்ட் ஈவன் 2022 தான். நார்த்தில் இது 2021லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இங்கே இன்னும் லைக் அவ்வளோ மெச்சூர் ஆகலை ஈகோசிஸ்டம், ஸ்டில் வெரி யங் தாங்க. அதாவது இன்னும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்குலாம் நிறைய ரூம் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சில பேர்லாம் க்ளூம் அண்ட் டூமாக பேசுவாங்க, இதுக்கு மேலே கண்டென்ட் க்ரியேஷன் வந்து டஃப்பு, அவ்வளோ பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா. அப்படியெல்லாம் இல்லை. ஓகே. உங்களுக்கு திறமை இருந்தது, உங்களால் பண்ண முடியுது, ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா யாருனாலையுமே பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா வதந்தி தான். அதெல்லாம் யாரும் ஆடியன்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து அந்த கிரியேட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஆசை இருக்கு, பெரிய மார்க்கெட் தான். ஆமாம், கான்டென்ட் கிரியேஷன் மார்க்கெட்டுங்கிறது. ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் வந்து இந்த நவல் ரவிகாந்த் புக்கில் சொல்லியிருப்பார், டெமோக்ரட்டைஸ்டு கன்சம்ஷன், கன்சாலிடேட்டட் ப்ரொடக்ஷன். ஓகே. நீங்கள் ஒரு ஆள் யூஆர் கோயிங் ஒன் டு மெனி. இப்போ உங்களுக்கு ஒரு 1000 வியூ வருதுன்னா 1000 பேர் உங்களை பார்த்துருக்காங்க, 1000 ஐபால்ஸ் வேர் ஆன் யூ. ஓகே. இது ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியமில் நம்ம பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயமே இருந்ததில்லை. ஒரு 5-6-7 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததே இல்லை. கரெக்ட். ஊருக்குள்ள ஆளுங்களை மட்டும்தான் தெரியும், பெரிய தலைவர்களை தெரியும், மேபி அங்கங்கே சுற்றுற பசங்களை கூடயும் தெரியும். இவ்வளோ வைடாக ரீச் பண்ண முடியாது நம்மளால். எஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ணுறது ஒன்று இருக்குது. அட்டென்ஷன் வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு கிராப் பண்ணுறீங்கன்னு இருக்குது. சும்மா மீம் போட்டிங்கன்னா தேவையில்லாத க்ரௌடு, இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற க்ரௌடு தான் வரும். ஓகே. அதே இன்டென்ஷன்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும். ஒரு 4 பேர் அப்பவும் பேச தான் செய்வாங்க. நான் இத்தனை பேர்த்து கூட ஒர்க் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், கழுவி ஊற்றுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியும், அதுவும் இருக்குது, நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது. ஓகே. அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பெரிய கிரியேட்டருமே வந்து ஒரு வருஷத்தில் அடித்து தூக்குன மாதிரிலாம் எனக்கு தெரில. இங்கே இன்ஸ்டாகிராமை விட்டுருவோம், ஓகே, யூடியூப்பில் ஒரு நல்ல இன்டென்ட் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்கு டக்குன்னு வந்த மாதிரிலாம் தெரில. 3-4 இயர்ஸ். ஓகே. உசைன் ப்ரோவுமே 4 இயர்ஸ் ஆச்சு, 4.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு வருஷமாக தான் நல்லா பயங்கரமாக போனது, பீக்கில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவரெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் கூட இருந்து, அதனால் சொல்கிறேன். இப்போது க்ரியேட்டராக இருக்கிற நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி கூட இருக்காங்க. இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் எதாவா பார்க்குறீங்க? பிஸ்னஸ் வேறு, க்ரியேஷன் வேறல்ல, அவ்வளோதான். அதுதான் ரீசனு. அதுதான் நான் சொல்கிறேன்ல, இதுக்கான ஸ்கில் செட்ஸ் வேறு, பிஸ்னஸுக்கான ஸ்கில் செட்ஸ் வேறு, ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கான ஸ்கில் செட்ஸ் வேறு. எஜுகேஷன் கண்டென்ட்டே இன்றைக்கி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கனாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எஜுகேஷன் கண்டென்ட்டே இன்றைக்கி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் அது இருக்கிறது தான் நம்ம போடுறோம். புதுசாக யாரும் வந்து எஜுகேட் பண்ணுறதில்ல. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லித்தராங்கன்னா இருக்கிற லாங்குவேஜ் தான் சொல்லித்தராங்க. அதே வந்து நான் ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னு நான் நினைக்க போது, அப்போ பிஸ்னஸுக்கு என்னெல்லாம் வேணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரியணும், ஹையரிங் தெரியணும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் புரியணும். நம்ம டெப்த்தில் தெரியலனாலும் அட்லீஸ்ட் வந்து இதெல்லாமே ஒரு ஐடியா வேணும். இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. கண்டென்ட் வந்து அதான் நான் சொன்னேன்ல, கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரீசர்ச் பண்ணுறதுக்கு திறமை இருக்குது, கொஞ்சம் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் வருது, நல்ல டாபிக் செலக்ட் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா தெர் இஸ் ஹை சான்ஸ் தட் யூ கேன் ஒரு 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 சைஸுக்கு நீங்கள் வந்துடலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கண்டென்ட் க்ரியேஷனில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது சக்சீட் ஆகிறதுக்கு. பிஸ்னஸ்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்ணுறீங்க, அந்த ஜென்ரலாகவே வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து அவங்க ஆடியன்ஸை வச்சே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் தான் போவாங்க. உண்மையிலேயே நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து அந்த ஆடியன்ஸ் ரிசெப்டிவாக இருப்பாங்களா, அதுக்கு இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் டீ கடை போடுறேன், ஓடுமா? டீ கடை ஃப்ரான்ச்சைஸ் போடுறேன், ஓகே, ஓடாது. ஆடியன்ஸ் இருக்குங்கிற மேனிக்கு என்ன வேணால் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல.
அப்போ ஒரு பேசிக் அனலைசிங் ஸ்கில் வேணும் உங்களுக்கு. அப்புறம் ஈவென்ச்சுவலாக ஒத்தையால் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு டீம் நம்ம பில்டு பண்ணணும். டீமை ட்ரீட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, மெத்தட் கற்றுக்கணும்ல நம்ம. அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு பெட்டர் லீடராக ஆகணும் அப்படின்னா நம்மளே நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதுவுமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் அதில் எல்லாம் சொல்கிறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி தான். தட் இஸ் ஹவ் த இது. நம்ம அதை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறோம், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு கூட நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. பிஸ்னஸ் நம்ம இன்றைக்கே பண்ணணும்லாம் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. அது மோஸ்ட்டாக வந்து ஒரு நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறது தான் நிறைய பேர். இன்டென்ஷனலாக கொஞ்சம் பிளான் பண்ணி நிறுத்தி பொறுமையாக எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டு, இல்லை அதுக்கான ஆளு கூட நெட்வொர்க் பண்ணி ஒரு இதை பில்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குறது வந்து இட் இஸ் பெட்டர். ஓகே. யுவர் சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் வில் பி லெஸர். அதில் உள்ளே போனீங்க, பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கான கஷ்டங்கள் இருக்கும். அது ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி தான். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக மாதம் ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கணும், இல்லை ப்ராடக்ட் விற்கணும். இ-காமர்ஸ் பண்ணுறீங்கனாலுமே சொல்கிறேன், ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வரும். எனி கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்குள்ளாரையும் பார்க்குறக்கு வெளியே ஷைனியாக இருந்தாலும் உள்ளே போனீங்கன்னா அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ப்ரோஸ் வந்ததுன்னா ஓகே, ப்ரோஸ். கான்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இதனுடைய பேசிக் புரிதலாவது நமக்கு இருக்கணும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நல்லா நெட்வொர்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். எனக்கு வந்து நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் வந்து அடுத்தது என்ன, இ-காமர்ஸ். அடுத்தது நம்ம ஒரு ஷாப்பிஃபை போட்டு அது ஒரு இது பண்ணி இதை வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட நான் கொடுக்குறத விட, ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட அவங்களுக்கு ஒரு கமிஷன் ரெவன்யூ ஷேர் பேசிஸில் கொடுக்குறத விட, என்னாலேயே அந்த ஸ்கில்ஸு கொஞ்சமாவது வளர்த்துக்க முடியுமா? அட்லீஸ்ட் வந்து நம்ம அவுட் சோர்ஸே பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோன்னா அவன் கரெக்டாக அவங்களுக்கு பண்ணித்தரானா இல்லையா, அவங்ககிட்ட கேள்வி கேட்குற அளவுக்காவது நமக்கு திறமை வேணும். இதை அப்போ நான் அப்படியே கொடுத்துறது ஒன்று. ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் எனக்கு ரன் பண்ணி கொடுக்குறது ஒன்று. ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படியெல்லாம் வேலை செய்யுது நான் கற்றுக்கிட்டேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. தப்பாக ரைட்டான்னு கேட்குற அளவுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. அப்புறம் நான் கொடுக்குறேன். அவன் தப்புனானா நீங்கள் கேட்கலாம்ல, அவுட் சோர்ஸ் பண்ணும்போதுமே சொல்கிறேன். இல்லை நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே தெரியும், ஓகே நம்ம இதை கற்றுக்கிட்டோம், இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், இதனால் இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ்லையும் நம்ம கற்றுக்கணும்ல. ஒரு ஜிஎஸ்டி எப்படி வேலை செய்யுது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, இதெல்லாம் இருக்குது. மாதம் எப்படி ஃபைல் பண்ணணும், இயர்லி இன்கம் டேக்ஸஸ் எப்படி ஒர்க் ஆகுது. டெப்த்தில் தெரியலனாலும் சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்காவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதெல்லாம் வேணும். இப்போ சப்போஸ் வந்து யூடியூப் ரெவன்யூலேயே நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிடுறீங்க. பை காட்ஸ் கிரேஸ் வந்து உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்துடுது. டேக்ஸுன்னு ஒன்று இருக்குது, வருவாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க வேணும்ல. நீங்கள் பண்ண முடியாது. ஒரு லாயரை தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நான் இந்த பேஸெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பே பண்ணாமே நீங்கள் பில்டு பண்ணலாம். 10 பேர்த்திட்ட பேசுனீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும், ஸ்கில் பில்டிங்கில் இருக்கணும், நாட் பிஸ்னஸ்ஸு. இதை பண்ணினீங்கன்னா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் ஃபாஸ்டர். இதை பண்ணலைன்னா ஒன்றா இட் வில் லீட் டு ஃபெயிலியர், இல்லை ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்கும். அந்த ஸ்கில் இல்லாததுனால, அந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால, விட்டமின் மாதிரி தான் அது. விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு இந்த பிஸ்னஸோட ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஏதோ ஒரு இடத்துல டெஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம் அது கொடுக்கும். அது தெரியாது, அந்த அறியாமையோட ப்ராப்ளம் அது கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், கொடுக்காமலாம் இருக்காது. இது வந்து என்னென்னா பிஸ்னஸாக நம்ம பில்டு பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்கணும். நான் எல்லாமே எல்லா டைம்லேயும் பண்ணுவேன், நான் 10 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவேன், 10 இடத்துல நான் இருப்பேன், பிராண்டிலும் பண்ணுவேன், கண்டென்ட்டும் பண்ணுவேன், எவ்வளோ பண்ண முடியும்? அந்த இந்த விஷயங்களெல்லாம் கிளியர் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் சொல்கிறேன். கண்டென்ட் க்ரியேஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பிஸ்னஸ் ஜென்ரலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே, இப்போ என்னோட கேஸே எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 வருஷம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு அதே ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தேன். ஒரு 5% ஷிஃப்ட் இருந்திருக்கும் சேஞ்சில். பெரிய நான் இதை பண்ணிவிட்டு இதை பண்ணல, எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால மட்டும்தான் நான் பிஸ்னஸே ஆரம்பித்தேன். ஐ வாஸ் அ வெரி வெல் பெய்ட் ஜாப். நல்ல கார்பரேட் ஜாபில் தான் நான் இருந்தேன், ஹைஃபை கார்பரேட் ஜாப். நீங்கள் இந்த டிவிலெலாம் பார்க்குற ரேஞ்சுக்கு கார்பரேட் ஜாப் தான் அது நான் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் வந்து ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பண்ணணுங்கிற அந்த ஆசை. அப்புறம் அடி வாங்கினோம். ஓகே,
இந்த 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 ஆஸ்பெக்டில் கற்றுக்கிற வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். ஒரு 1-2 வருஷம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. எல்லா வேலையும் நான் பண்ணேன். ஏன் பண்ணணும் அந்த பண்ணணும்னு நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் புரியும். ஒவ்வொரு வேலையும் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, அக்கௌண்டிங் ஒன்று இருக்குது. நம்ம கண்டிப்பாக கணக்கு வழக்கு பார்க்கணும். ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன, இதெல்லாம் புரியணும்ல. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நான் மந்த்லி பிளான் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஆஸ் அ பர்சன் யூ ஹாவ் டு கீப் இம்ப்ரூவிங். இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் நடக்க தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகுமே ஒழிய, இதெல்லாம் நான் எந்த பேஸ் ஒர்க்கே நான் போட மாட்டேன், நான் எதையுமே கற்றுக்க மாட்டேன், நான் அப்படியே ஜெய் அப்படின்னா கஷ்டம். ஓகே, இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே, இப்போது ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு 2-3 பீப்புள் அப்படி இருக்காங்க. இன்னொரு உங்களோட க்ரியேட்டர் ஒருத்தரை நான் மீட் பண்ணும்போது ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஸ்கிட் பேஸ்டு யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல். அவங்களுக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் பிஸ்னஸாக அதை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? அந்த மாதிரி யூடியூப் சேனல், அந்த கேட்டகரி யூடியூப் சேனல், என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இப்போ நான் கான்டென்ட் கிரியேஷன் வச்சிருக்கேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சனல் பிராண்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாங்க, இருக்கிறதுலே டஃபஸ்ட் கேட்டகரி வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். கரெக்ட். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அந்த ஒரு ஸ்கிட்டை எழுதி அத்தனை பேரை நடிக்க வச்சு ஒரு எடிட் பண்ணி ஒரு டீமை போட்டு மேய்ச்சி நடக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு அதுவே ஒரு பிஸ்னஸ்ஸு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தா அது ஒரு மீடியா பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒருத்தவங்க நடத்துகிறாங்கன்னா அது ஒரு மீடியா பிஸ்னஸ். அந்த மீடியா பிஸ்னஸே வேறு எப்படியெல்லாம் மாற்றலாம். ஓகே, இப்போ மீடியாவில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும், கேமரா, வாய்ஸ் ஓவர், ஒரு டீம் இருக்கும், டெக்னிக்கல் டீம், எடிட்டிங்க்கு வந்து நமக்கு எடிட்டர்ஸ் இருப்பாங்க, நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பிசிஸ் இருக்கும், நல்ல ஹை டெஃபினேஷன் கேமராஸ் வச்சுருப்போம். நம்ம இது எல்லாம் அதெல்லாம் விட இது எல்லாமே ஒன்று எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து அதை கற்றுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. எனக்கு இப்போ நான் கண்டென்ட்டே ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் கற்றுக்கணும், அதெல்லாமே நான் அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. கேமரா எப்படி பொசிஷன் பண்ணணும், எப்படி ஒரு லைட்டிங் வைக்கணும், இதை பிஸ்னஸாக மாற்றலாம். ஓகே, புரியுதா? இதில் நம்ம இதில் வந்து இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தான் அவுட்புட் வந்துட்டுருக்கு. இதே வந்து நான் ஒரு கம்பெனிக்கு ஆட் ஃபில்ம் பண்ணி தரலாம். இதே ப்ராசஸ் தான், ஒன்றும் பெரிய ஸ்கிட்டே எழுதுகிறோமா, ஒரு ஆட் ஃபில்ம் எடுக்க முடியாதா? அப்போ அதுக்கான அந்த ஆட் ஃபில்முக்கான நுணுக்கங்கள் இருக்கும். அதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா, கேமரா இருக்குது, எடிட்டிங் இருக்காங்க, எல்லாமே இருக்குது நமக்கு. இதை அப்படியே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஸ்கில்ஸை ஒரு பிஸ்னஸாக நான் ஒரு பிஸ்னஸ்கிட்ட போய் நான் உங்களுக்கு ஆட் ஃபில்ம் எடுத்து தரேன், இதுதான் சார்ஜ். இந்த 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 டைரெக்ஷனில் யோசிக்கலாம். ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன். புரியுது. அது அந்த மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். சோலோவாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் கஷ்டம். நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு டீம் இருக்குது பின்னாடி, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குமே ஒரு க்ரியேட்டிவ் சைடு இருக்குது, எல்லாமே அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் அதை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக அந்த டைரெக்ஷனில் அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்படி ஒன்று இருக்குதுன்னு காமிச்சா போதும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தா போதும். ஐடியா கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு. க்ரியேட்டிவ் பீப்புள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்காது. எனக்கு இதே போதும் ப்ரோ அப்படி ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு ஆர்வமும் இருக்குது, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போது பாட்காஸ்ட் வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து நான் ஒரு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நெட்வொர்க்கிங்னா என்ன மாதிரி நெட்வொர்க்கிங்னு அகைன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் பில்டு பண்ணுறதுல வந்து ஃபாஸ்டஸ்ட்டு மெத்தட் வந்து இது, நான் அவங்க குமார் ப்ரோலையும் ஒரு பெரிய செக்மெண்ட்டே பேசியிருப்போம். ஓகே, பிஸ்னஸில் நான் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், நான் பாட்காஸ்டிங் பர்ஸ்பெக்டிவில் சொல்லலை. ஈஸியஸ்ட் வே வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கிங் அசோசியேஷன்ஸ் ஜாயின் பண்ணுறது. பெய்டு தான் அது. 5000, 6000, 10,000, 1 லட்ச ரூபா. நாங்கள் 2 லட்ச ரூபா பர் இயர் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கோம் எங்கள் பிஸ்னஸில். இந்த மாதிரி அசோசியேஷன்ஸில் போய் ஜாயின் ஆகும்போது நீங்கள் நிறைய விதமாக யோசிக்கிற மக்கள் கூட அசோசியேட் ஆவீங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய ஒரு நீங்கள் இன்டென்ஷனலாகவும் போய் நெட்வொர்க் பண்ணணும்.
நான் போய் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் போய் அங்கே கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னா அது அப்படி நடக்காது. ஒரு லேர்னிங் இருக்காது உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தடு. ஆன்லைனில் பெய்ட் கம்யூனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபேஸ்புக் குரூப்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேட்டகரிக்கே குரூப்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ எடிட்டர் குரூப் இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மேரத்தான் ரன்னர்ஸ் அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸ் நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம். அந்த குரூப்ஸில் போய் நான் எப்படி நெட்வொர்க் பண்ணுவேன்? இப்போ நான் வந்து ஒரு 10,000 பேர் இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் போய் ஒரு ஹேக்கு சொல்கிறேன். 10,000 பேர் இருக்கிற ஃபேஸ்புக் குரூப்புக்கு நான் போய் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து மார்க்கெட்டிங், அது B2B மார்க்கெட்டிங் குரூப்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த B2B மார்க்கெட்டிங் குரூப்பில் எனக்கு மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் என்னை விட தெரிஞ்சவங்க கூட நான் போய் நெட்வொர்க் பண்ணுங்கிறதுனால தான் அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல வந்து நான் எப்படி நெட்வொர்க் பண்ண முடியும்? யாராவது ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு உங்களால் முடிஞ்ச பதிலை சொல்லுங்கள். உங்கள் பதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு ஆளாச்சா. ஆட் வேல்யூ, டோன்ட் டேக். எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ தட் மச், அதை விட 10 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படி, உங்களால் என்ன கொடுக்க முடியுங்கிறது தான், உங்களால் என்ன எடுக்க முடியுங்கிறது இல்லை. இதுதான் பேசிக்கு தம் ரூல் நெட்வொர்க் பண்ணும்போது. நீங்கள் வந்து நான் போன உடனே வந்து எனக்கு ஒரு பர்சன் வந்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் வந்து எனக்கு வேணுங்கிறது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாற்றம் அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா. ஓகே. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்காம ஜென்யூன் ஹியூமன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்ணுறது ஆங்கிளில் பார்க்குறது பெட்டர் நெட்வொர்க்கிங். அந்த ஆங்கிளில் நீங்கள் பில்டு பண்ணினீங்கன்னா, நான் பார்த்ததில், இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில், உங்களுக்கு வேணுங்கிறது தானாக வரும். டைரெக்டாக அந்த நீங்கள் நெட்வொர்க் பண்ணுற பர்சன் கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ குட்வில் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க மக்கள் மத்தியில். யார் யார் கூடலாம் நெட்வொர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சனு, பரவாயில்ல பையன் ஏதோ துடியாக பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கு நாளைக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தான் நீங்கள் மைண்டுக்கு வருவீங்க. கரெக்ட். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி கோ கிவர்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு கூட நீங்கள் சும்மா படித்து பாருங்கள். இட் வில் கிவ் யூ அன் ஐடியா ஹவு டு அப்ரோச் நெட்வொர்க்கிங்கு. இன்னும் அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நான் வந்து இப்போ பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் நான் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி பிஸ்னஸ் நெட்வொர்க்? பிஸ்னஸ் நெட்வொர்க்லேயே நிறையா இருக்குது. ஓகே. என்ன மாதிரி பிஸ்னஸ் நெட்வொர்க்? இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் வந்து என்ன ரேஞ்சில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. 1 கோடி பர் இயர் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் இருக்குது. 50 கோடி பண்ணுற அசோசியேஷன்ஸ் இருக்குது, 1000 கோடி பண்ணுற அசோசியேஷன்ஸ் இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே இருக்கிறவங்க இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும். என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளும் இருக்காங்க. ஓகே. நீங்கள் அவங்க நெட்வொர்க்கில் ப்ளகின் ஆகணும்னா அவங்க கூட நெட்வொர்க் பண்ணால் போதும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தா போதும். யூ கிவ் டு தெம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ டேக்கிங் ஃப்ரம் தெம். கீப் கிவிங். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப்னு கேட்குறீங்களோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டுன்னு கேட்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. இது என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்படி தான் போகும். போனோன்னா நான் வந்து எனக்கு வேணுங்கிறது கிடைக்கும், நான் போயிட்டு இது கேட்பேன், அப்படியே கொடுத்துருவாங்க, அப்படியே நான் அடுத்த செகண்ட் நான் பண்ணிடுவேன்னு நினச்சா அந்த ரியாலிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஹவு ப்ரூட்டல் இட் வில் பி. ஓகே. இப்போது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உள்ளே வரவங்க, இந்த க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், க்ரியேட்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கன்ஃபியூஷன் தான். ஓகே. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன எங்கே ஆரம்பிக்கணும். இது காமனாக இருக்கிற, நான் இன்றைக்கி பார்க்குறதுல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நிறைய எனக்கு ஐடியா கொடுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய வருது. ஓகே. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து என்னென்னா, அது வந்து எவ்வளோ அனுபவங்கள் எனக்கு கொடுக்க போகுது. இன்றைக்கி வந்து நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, நான் ஒரு பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்னே வச்சுக்கோங்க. ஓகே. நான் அவ்வளோ ஸ்கில்ஸ் வளர்த்தி நான் இருந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததுனால தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய க்ரியேட்டரே ஆனேன். கரெக்ட். சேம் மைண்ட் செட் இதுக்கும் தான், பிஸ்னஸுக்கு வரும்போதும் தான். என்னென்னலாம் அந்த ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து என்னை மாற்ற போகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆமாம். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னெல்லாம் அந்த இது எனக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்குற ஆங்கிளில் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் வியூ நீங்கள் எடுக்கலாம் பிஸ்னஸில். நான் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துலேயே நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு
அடுத்த ஒரு 5 இயர்ஸில் நான் எங்கே இருக்கணும், அடுத்த ஒரு 10 இயர்ஸில் நான் எங்கே இருக்கணும், நான் வந்து நான் யாரையுமே ஏமாற்றாமல் எத்திக்கலாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் இது ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. எத்திக்கலி ஏமாற்றாமல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். என்னால் ஒரு 4 பேர்த்துனால எனக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. என்னால் ஒரு 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருந்தோமா, வாழ்ந்தோமா, செத்தோமா, ஒரு கண்டென்ட்டை போட்டோமா, நம்ம பெரிய ஆளானோமான்னு இல்லாமல் உண்மையிலேயே ஒரு சோஷியல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து நல்ல சோஷியல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிருக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்ட். இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி ப்ரோக் காலேஜ் கிட்ட நல்லா பண்ணுறாரு. அது வந்து அவர் மானிட்டைசேஷன் ஆங்கிளில் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரில, ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பண்ணுற மாதிரிலாம் தெரில. அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸும் இருக்காங்க. இதே பிஸ்னஸுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா ஃபேக்காக இருக்காதீங்க. இருந்தால் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நான் வந்து அப்படியே சேரிட்டி பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி ஏதோ ஒன்று சந்தடி கேப்பில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறையா நடக்குது அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து நான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, எங்கே ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரில, எனக்கு கண்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ண வருது, ரைட்டு, ஓகே, இது எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. அப்போ பிஸ்னஸ் பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன மாதிரி பிஸ்னஸஸ் வந்து இருக்கிற கண்டென்ட்டை வச்சு லெவரேஜ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். கண்டென்ட் போட்டிருந்து அந்த ஆடியன்ஸ் வச்சே நம்ம ஒரு பிஸ்னஸ் பில்டு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பிஸ்னஸாக பண்ணி தனியாக போய் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பில்டு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ இருக்கிற ஆடியன்ஸ் நம்ம மானிட்டைஸ் பண்ணும்போது, மானிட்டைசேஷன் தான் அது, இருக்கிற ஆடியன்ஸை மானிட்டைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்னென்ன ஸ்கில்ஸ்னால் வளர்த்துக்கணும், என்னென்ன மாதிரி ஆளு கூட நான் நெட்வொர்க் பண்ணணும். ஓகே. அந்த ஆளுகளெல்லாம் நான் மீட் பண்ணிட்டேன்னா அந்த ஆளுகளுக்கெல்லாம் நான் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சதெல்லாம் நான் கொடுத்துட்டேனா ஃபார் தெம் டு கிவ் யூ. புரிஞ்சுதா? அது நடந்ததுன்னா அந்த மாதிரி ஆளு கூடலாம் நெட்வொர்க் பண்ணுறீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் 100 பேர்த்துக்கு கூட நெட்வொர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆள் கரெக்டாக டைரெக்ஷன் கொடுத்தா போதும். உங்களுக்கு 100 பேருமே டைரெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, ஒன்று கிளிக் ஆகும், நல்லா மைண்டில் உட்காரும். ரைட்டு, இவர் சொன்னது தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தேடல் இல்லாமல் எப்படி அது நடக்கும்? ஓகே. ஒரு 6 மாதம் டு 1 இயர் வந்து இது ஒரு ப்ராசஸாகவே எடுத்து நீங்கள் பண்ணலாம். உங்களோட மைண்டை மாற்றுறதுக்கே சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும். ஓகே. அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் தாண்டி வந்திருப்பீங்களோ அதை விட ஒரு 5 மடங்காவது சேர்ந்து இருக்கும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது. ஏன்னா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ண தெரியணும், ஒரு பேங்க்கு மேனேஜ் பண்ண தெரியணும், ஒரு ஆளுல டீமை மேனேஜ் பண்ண தெரியணும். மேனேஜ் பண்ண தெரியணுங்கிறதே ஒரு ஸ்கில்லு. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகே. இப்போது இந்த பிஸ்னஸ் பற்றி நான் பிகினிங் ஸ்டேஜில் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து புக் படிக்கிற பழக்கம் இருக்குது, நான் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சில புக் சஜஷன்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து 2 வகையாக பிரிச்சுருவோம். ஓகே. ஸ்ட்ராட்டஜி புக்ஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி புக்ஸ்னால் எப்படின்னா இப்படியெல்லாம் தான் இந்த ப்ராசஸ், மார்க்கெட்டிங்னால் இப்படியெல்லாம் தான் பண்ணணும், ஃபேஸ்புக்னால் இப்படியெல்லாம் வேலை செய்யுது, ஒரு அது ஸ்டைல் ஆஃப். இன்னொரு சைடு வந்து மைண்ட் செட்டு, என்னென்ன தெரிஞ்சுக்கணும் முன்னாடி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிற புக்ஸு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மில்லியனர் ஃபாஸ்ட் லேன்னு ஒரு புக் இருக்குது. ஓகே. எம்ஜே டிமார்க்கோ. அது ஒரு இட் இஸ் a குட் பிளேஸ். கொஞ்சம் அமெரிக்கன் கான்டெக்ஸ்டில் இருக்கும். அதில் நிறைய அமெரிக்கன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அது ஓகே, அது வரும் படிக்கும்போது, அதெல்லாம் நம்ம செக் அவுட் பண்ணிடுவோம். அதில் சொல்கிற கான்செப்ட்ஸ் உள்ள இறங்கணும், அது ஒன்று. ஓகே. அடுத்தது ஆல்மனாக் பை நவல் ரவிகாந்த். அது வந்து பிஸ்னஸுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே அது ஒரு அருமையான புக்கு தான். சைக்கோ சைபர்னெட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஓகே. அருமையான புக்கு. இந்த 2க்கு முன்னாடி அதை படிக்கிறது பெட்டர். அதில் என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும், நம்மளோட இன்செக்யூரிட்டி, நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம இன்செக்யூரிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும், அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது, இதெல்லாம் வேணும். நம்மலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் தான் முக்கியம். ஓகே. இந்த ஒரு 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. பிஸ்னஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் 0 to 1. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான், எவ்ரிபடி இஸ் ரெக்கமெண்டிங் இட் ஃபார் அ ரீசன். நல்ல புக்கு தான். ஓகே. அது 0 to 1 ஒரு நல்ல புக்கு.
என்ன மாதிரி கற்றுக்கணுங்கிறத பொறுத்து நிறையா இருக்குது பிரதர். புக்குனா 1 2 நம்ம சொல்ல முடியாது. ஓகே. நிறைய வந்து நான் சொல்கிறது பிஸ்னஸ் இந்த மைண்ட் செட் புக்ஸ்லேயே இன்னொரு அடிஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயோகிராஃபிஸ் படிங்க. ஓகே. நைக்கியோட ஷூ டாக்னு ஒரு புக் இருக்குது, எல்லாருமே படிக்கணும். எவ்ரி ஆண்டர்ப்ரனர் ஆஸ்பிரேஷன் இருக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனர் இருக்கிறவங்களுமே அதை படிக்கணும். ஓகே. அருமையான புக்கு ஷூ டாகு. அக்கிரோ மொரிட்டோ வந்து ஃபவுண்டர் ஆஃப் சோனி, ஓகே, அவரோட பயோகிராஃபி. அப்புறம் நம்ம இதில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அருமையான ஒரு அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டு. விங்ஸ் ஆஃப் ஃபயர் பார்க்கலாம். லூசிங் மை வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லி ஒரு வெர்ஜின் குரூப், யூகே பேஸ்ட் வெர்ஜின் குரூப்பு, இவ்வளோ பெருசு இருக்கும் புக்கு, சூப்பராக இருக்கும். ஆனால் அவரோட வாழ்க்கையே கொட்டியிருப்பார், நல்லாயிருக்கும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க, என்னெல்லாம் தாண்டி வந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜேர்னியில் போயிருப்பாங்க. நீங்களும் அந்த ஜேர்னிக்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் 2-3 பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு 4-5 பேர்த்தோட பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறது பெட்ரு. நான் சும்மா அந்த ஸ்டீவ் ஜாப்ஸு, இலான் மஸ்க்கு அதெல்லாம் படிங்கன்னு நான் சொல்ல. அது வந்து படித்தாலும் ஒன்று தான், படிக்கலைனாலும் ஒன்று தான். ஜென்ரலாகவே நான் சொல்கிறது பயோகிராஃபிஸ் பார்க்குறது, படிக்கிறது கொஞ்சம் நல்லா தாட் ப்ராசஸ் இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விடும். எனக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்ட்ராட்டஜி புக்ஸ், இன்டர்நெட் பேஸ்ட் பிஸ்னஸஸ் அப்படின்னு பார்த்தா ரசல் பிரன்சன் சொல்லி ஒரு ஆத்தர் இருக்கார். 3 புக் இருக்குது. எக்ஸ்பர்ட் சீக்ரெட்ஸு, இது எல்லாரும் இதுவும் அகைன் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா they recommended for a reason. அந்த 3 புக்கும் படிக்கலாம். டிராஃபிக் சீக்ரெட்ஸ், எக்ஸ்பர்ட் சீக்ரெட்ஸ், .com சீக்ரெட்ஸ், 3 புக் இருக்குது. ஓகே. ஹார்ட் திங் அபவுட் ஹார்ட் திங்ஸ்னு ஒரு புக் இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப் எந்தூசியஸ்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா A16Zன்னு சொல்லி அமெரிக்கன் பேஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம், அது அதனுடைய ஃபவுண்டர்ஸ் எழுதியிருப்பாங்க ஒரு புக்கு, அருமையான புக்கு, அதுவும் படிக்கலாம். மைண்ட் செட்டுக்கு இதெல்லாம் மைண்ட் செட்டுக்கு. உங்களை வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ண புக்கு, நான் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுச்சு, இல்லைனா வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு புக் சஜஷன்ஸ் எதனால அந்த புக்கு? சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ். ஓகே, கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக ரீட் பண்ணக்கூடிய பீப்புள்னாலும் சரி, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, அந்த புக்கு படிக்கலாம். அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. தாக்கம் அப்படின்னா வந்து என்னென்னா, நம்மளே எப்படி லீடு பண்ணிக்கிறது, நம்ம எப்படி ஏன் நம்ம இன்றைக்கி யோசிக்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமைக்கு போகணுன்னாலும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, நீங்கள் ஏன் இன்றைக்கி இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க, ஏன் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க, ஏன் வருத்தமாக இருக்கீங்க, நம்மளை என்னென்னலாம் தடுக்குது, நம்ம முன்னாடி போகணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை, இது இப்படி பண்ணால் அப்படி ஆகுமோ, அதை அப்படி பண்ணால் இப்படி ஆகுமோ, ஏன் அது நடக்குது, அதனுடைய ஒரு புரிதல் வந்து எனக்கு அந்த புக்கிலேருந்து கிடச்சிது. ஓகே. தீஸ் ஆன்சர்ஸ் ஆர் ஹார்ட் டு ஃபைண்ட். மைண்ட் செட் புக் நீங்கள் 1000 படிக்கலாம், உங்களுக்கான ஆன்சர்ஸ் இருக்காது. இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி தான் வேலை செய்யுது, இப்போ நீ இதை எடுத்து உனக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த புக்கு. அது ஒரு அருமையான புக். அது எல்லாருமே 100% உங்களுக்கு அந்த புக்கு ஆரம்பித்து முடிக்கும்போது ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்பார்க் ஆகும் அந்த புக்கு. க்ரியேட்டராக இருந்து நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சில ஹேக்ஸ் சொல்லுங்கள், அதே மாதிரி ஒரு அட்வைஸாக வந்து பண்ணாதீங்கிற அட்வைஸ் நம்ம யாருக்கும் இந்த பாட்காஸ்ட்டே எதுவும் அட்வைஸ் எல்லாம் இல்லை பிரதர். ஓகே. அது வந்து அதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இது அட்வைஸ் வந்து நம்ம அட்வைஸாக கொடுத்தா மக்கள் எடுத்துக்கவும் மாட்டாங்க. இது ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு கண்ணோட்டம். நம்ம இத்தனை நேரம் நம்ம பேசுனதே நான் சொல்கிறேன், இது அட்வைஸ் எல்லாம் எது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அந்த பிஸ்னஸ் உலகத்தையும் கிரியேட்டர் உலகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்ததோட அனுபவத்தை நான் இத்தனை நேரம் ஷேர் பண்ணேன். ஓகே. பட்டு நம்ம ஜென்ரலாகவே அதை தான் நான் சொல்கிறேன்ல, பிஸ்னஸுக்கு வேறு ஸ்கில் செட்டு, கண்டென்ட் க்ரியேஷன் வந்து வேறு ஸ்கில் செட்டு. ஓகே. இது ரெண்டையும் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இதனுடைய தேவைகள் என்ன, இதனுடைய தேவைகள் என்ன, ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவசரப்பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் ஆர் யங் தான் இன்றைக்கி. ஓகே.
லெஸ் தென் 35 தான். 35 யங் தான், இன்னும் அவ்வளோ பெரிய வயசெல்லாம் இல்லை. ஆமாம். எல்லாரும் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க. நான் 25லேயே பாடுறா கோடீஸ்வரன் ஆகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு டேக் ஈவன் 2 இயர்ஸ் ஸ்லோவாக பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட நெட்வொர்க் பண்ணுங்கள். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுட்டு ஆரம்பித்தா உங்கள் growth 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அதை பண்ணாமல் நம்ம தடால் புடால்னு குதித்தோம் அப்படின்னா ஒன்றா ஃபெயிலியர் வரும், இல்லை growth ரொம்ப ஸ்லோவாக. நீங்கள் கற்றுக்க வேண்டியதெல்லாம் அன்டில் யூ லேர்ன் த லெசன்ஸ் யூ வாண்ட் டு லேர்ன், யூ ஹேவ் டு லேர்ன், அது உங்களை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஓகே. இது நான் பிஸ்னஸில் இத்தனை வருஷமாக இருந்து பார்த்ததெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கிரியேட்டர் வந்து உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். அந்த கிரியேட்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பட் நமக்கு வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. அப்படி வரவங்க பண்ணுற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இல்லை ஒரு தப்பான விஷயமா எதை பார்க்குறீங்க? இப்போ அதான் பர்சனல் பிராண்டுங்கிறது கம்ப்ளீட்லி வேறு கேட்டகரி. ஓகே. நம்ம கண்டென்ட் க்ரியேஷனையும் பர்சனல் பிராண்டையும் பிரிச்சுருவோம். பர்சனல் பிராண்டிங்னா வந்து வாட் டு யூ வாண்ட் டு பி நோன் ஃபார். ஓகே, புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ வாட் டு யூ வாண்ட் டு பி நோன் ஃபார்னா, டு யூ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர், ஆர் டு யூ வாண்ட் டு பி நோன் அஸ் அ குட் மார்க்கெட்டிங் கை, ஓகே, டு யூ வாண்ட் டு பி நோன் அஸ் அ குட் சேல்ஸ் கை, அந்த மாதிரி டு யூ வாண்ட் டு பி நோன் அஸ் அ குட் டெவலப்பர், கோடிங் டெவலப்பிங், அந்த வாட் எவர் இது. ஓகே. அப்போ அந்த பர்சனல் பிராண்டு நம்ம பில்ட் பண்ணும்போது நம்மளோட பர்சனாலிட்டியை வச்சு இந்தந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னு நீங்கள் காமிக்கிறது தான் பர்சனல் பிராண்டு. ஓகே. கண்டென்ட்னு நம்ம வந்துட்டோம்னா நம்ம எதை பற்றி வேணால் பேசிக்காக பேசலாம். எது ரிலேட்டடாக வேணாலும் இன்றைக்கி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். இந்த செக்மெண்டேஷன் நம்ம பண்ணுறோம் பார்த்தியா, ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டியது, நான் இந்த டைரெக்ஷனில் போனேன்னா இதுக்கு தான் என்னை மக்கள் அசோசியேட் பண்ணுவாங்க. பை நேச்சர் இதுக்கு தான் என்னை அசோசியேட் பண்ணுவாங்க. நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா ஓகே, எனக்கு அது உண்மையிலேயே வேணுமா, அந்த கிளாரிட்டி ஃபஸ்ட்லேயே இருக்கணும். ஓகே. நான் இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஒரு 100 வீடியோ போட்டால் தான் அதுவுமே தெரியும், எது கிளிக் ஆகுது எது கிளிக் ஆகலைங்கிறது தெரியும். ஆனால் இந்த தாட்டு இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே. ஒரு பிஸ்னஸே இப்படி தான், நம்ம ஒரு பிஸ்னஸே பண்ணுறோன்னாலும் இப்படி தான் நம்ம பண்ணணும். இது ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணணும். பர்சனல் பிராண்ட் ஆகட்டும், ஒரு இதாகட்டும், உங்களை பற்றி ஒரு 100 பேருக்கு தெரிஞ்சு என்ன பர்பஸ் என்ன. ஓகே. பர்சனல் பிராண்டு பில்டு பண்ணுறீங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு, என்ன பர்பஸ். இன்றைக்கி எல்லா பர்சனல் பிராண்டுமே தே ஹேவ் அ பிஸ்னஸ் ஆங்கிள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. 100% இருக்கும். அண்டர் அண்ட் அன்லெஸ் தேர் சூப்பர் டூப்பர் வெல்த்தி. சூப்பர் டூப்பர் வெல்த்தி எல்லாம் நீங்கள் எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களா? இல்லை, வரமாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ஆமாம், அவங்க உலகமே வேறு இருக்கும். எஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம ஒரு சராசரியாக நம்ம நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளை ஒரு 4 பேர்த்துக்கு தெரியணும், பாசிட்டிவான விஷயத்துக்கு. ஓகே. 4 பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன வாட் டு வி வாண்ட் டு பி நோன் ஃபார். ஓகே. ஃபஸ்ட்டு அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓவரால் கிளாரிட்டியாவது இருக்கணும். அதுக்கு வந்து அகைன் பர்சனல் பிராண்ட் நீங்கள் பில்டு பண்ணணும்னா கொஞ்சம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு எனக்கு தோணுது. ஓகே. சும்மா வந்துட்டு இன்றைக்கி 19 வயசு பசங்களாம் வந்து ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க, லைஃப் அட்வைஸ், லவ் அட்வைஸ், லைஃப் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. பர்சனல் பிராண்ட் கோச்சாகவே இருக்காங்க ஒரு 19. தப்பில்லை. ஓகே, தப்பில்லை. அதாவது வந்து என்னென்னா ஒரு சில க்ரோத் ஹேக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிளில் அவங்களுக்கு பர்சனல் பிராண்டை க்ரோ பண்ண, அந்த மாதிரி க்ரோ பண்ணுற பசங்க நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் அதை ஏன் டினை பண்ண முடியாது. ஓகே. ஆனால் முக்கால்வாசி வந்து நான் பார்க்குறது சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறது, அதை லைக் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தா அதே ஒரு 19-20 வயசு கூட்டமாக தான் இருக்கும். நல்ல ஒரு மெச்சூரான ஆளுங்க வந்து உங்களை பார்க்கணும், நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கிற ஆளுங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான குவாலிட்டி கொடுக்கணும். பர்சனல் பிராண்டெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் கண்டென்ட்டில் சொல்லலை. கண்டென்ட் வேறு, பர்சனல் பிராண்டிங் வேறு. அப்போ அதுக்கான ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ 21 வயசு 20 வயசு பசங்களாம் வந்து லவ் அட்வைஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 30-35 இருக்கிறவங்க பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க. கரெக்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ நான் லவ் அட்வைஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நான் பேச வரல. பொதுவாகவே 21 வயசில் வந்து நான் பிஸ்னஸ் அட்வைஸ் கொடுக்குறேன், நான் பிஸ்னஸ் கோச்சாக இருக்கேன் அப்படின்னா உனக்கு என்ன பிஸ்னஸை பற்றி உனக்கு தெரியும்? எத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருக்க முதல்ல? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி இப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு அத்லீட் ஆகணும், இல்லை நான் ஒரு கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது, அந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டடாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கிரிக்கெட் அகாடமி நடத்திட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே. அதெல்லாம் நல்ல பாசிட்டிவான விஷயந்தான், வெல்கம் தான்.
கிரிக்கெட்டில் எப்படி விளையாடணும், என்ன மாதிரி விளையாடணும் பல வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக கண்டென்ட் போட்டு இன்றைக்கி அதிலிருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து அதிலிருந்தே அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு வராங்க. புரியுது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சே வந்து லீட் ஜென்ரேஷன் தான். ஓகே. ஆளுகளை உள்ளே கொண்டு வர்றது தான், உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து வாங்க வைக்கிறது தான். அதுதான் முதல் சேலஞ்சு. கண்டென்ட் கிரியேஷன் பை நேச்சர் சால்வ்ஸ் தட். ஓகே. தே ஹாவ் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ மிச்சது நம்ம பிஸ்னஸ் பில்டு பண்ணணும். அங்கே தான் நம்ம அந்த பர்சனல் பிராண்டிங், கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே வருது. ஓகே. ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல, அது இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல. பர்சனல் பிராண்டிங்கும் இவென்ச்சுவலி வந்து நம்ம யாருமே இன்னொரு 100 வருஷத்தில் இருக்க போகிறதில்ல. கரெக்ட். பர்சனல் பிராண்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்கிறேன். அப்போ பில்டு பண்ணுறோம் அப்படின்னா இன்டென்ஷனலாக இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், நான் கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறேன்னா ஓகே, ஐ வாண்ட் டு பி நோன் அஸ் அ கிரிக்கெட்டர். நான் யார் ஆஸ் அ பர்சன், எனக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கும் பிடிக்கும். அப்புறம் எனக்கு கார்ஸை பற்றி பேசுகிறது பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி பாலிடிக்ஸில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இதை பற்றி நாட்டு நடப்பை பேசுகிறதும் பிடிக்கும். அப்படின்னா அது எல்லாமே அந்த பிளெண்டு நீங்கள் கொண்டு வரது தான் ஒரு பர்சனல் பிராண்டு. ஓகே. நல்ல பர்சனல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். ம். நல்ல ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கம்மி, பட் இது எல்லாமே டச் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. லைஃப்பில் ஏதோ நடந்துருந்தான்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்கிறது? கண்டென்ட் க்ரியேஷன் நம்ம வரோம் அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ், ஓகே, என்ன டாபிக் நம்ம பேசுகிறோம், அந்த கண்டென்ட் வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், இதெல்லாம் தான் பிளானிங் இருக்கணும். பர்சனல் பிராண்டுக்கு நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ண தேவையில்ல. பிளான் பண்ண தேவையில்லைன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, அதை எப்படியெல்லாம் அந்த கண்டென்ட்டை புஷ் பண்ணணுங்கிறது பிளான் பண்ணணும். அது மார்க்கெட்டிங் ஆங்கிளில் வரும். பட்டு உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் இன்னும் பிளான் பண்ண தேவையில்லையே, அதுதான் சொல்லுவோம். ஓகே. ஒரு ஆத்தென்டிகேட் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க. ஒரு கிரியேட்டர் வந்து பிஸ்னஸ் சைடில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் சைடில் இப்போ நீங்கள் ஒரு ஆத்தென்டிகேட் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் வந்து ஆத்தென்டிகேட் எப்படி பில்ட் பண்ணுறது? உங்களோட அதர் ஸ்கில்ஸ் என்ன? ஓகே. இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் யார்? கண்டென்ட் எல்லாத்துனாலே மைக்கை பிடிச்சி கேமரா பிடிச்சி பேச முடியுங்க. இன்றைக்கி அப்படி வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூ கேன் பிகம் வித்தின் 1-2 இயர்ஸே வந்து யூ கேன் பிகம், நீங்கள் ஒரு 1,00,000 பேர்த்துக்காக அட்லீஸ்ட் ரீச் ஆயிடலாம். ஓகே. ஒரு 10,000 to 1 lakh பீப்புளுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கண்டென்ட்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா அது வந்துருச்சு. அப்போ நீங்கள் யார்? ஓகே. ஹூ ஆர் யூ ஆஸ் அ பர்சன்? அங்கேருந்து தான் ஒரு பர்சனல் பிராண்டிங் நம்ம வரும்போது அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், எவ்வளோ நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் வந்து வெறும் கண்டென்ட் க்ரியேஷனாக பார்க்காம ஒரு நெட்வொர்க்கிங்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கணும். எவ்வளோ பேர்த்து கூட முடியுமோ போய் நெட்வொர்க் பண்ணணும். ஓகே. நம்மளை விட நம்ம வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிறவங்க கூட போய் நம்ம நெட்வொர்க் பண்ணணும். அதுக்கு இது ஒரு அந்த சோஷியல் கேபிட்டல் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஓகே. அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இருக்குது, யூஸ் பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ நெட்வொர்க் பண்ண அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்ல. டாக் அபவுட் தட். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்குங்கிறதுனால யுவர் கண்டென்ட் வில் கோ ஈவன் மோர். நான் ஒரு நார்மலாக ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட உங்களுக்கு அத்தனை பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி ரீச் இருக்குன்னா லிங்க்டின்ல க்ரியேட் பண்ணுங்கள், ட்விட்டரில் க்ரியேட் பண்ணுங்கள். புரியுதா? ட்விட்டரில் யாருமே மதிக்கிறது இல்லை இன்றைக்கி. தமிழ்நாடு இதில் நல்லா இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் போடுறாங்க. ஓகே. கொஞ்சம் ஆண்டர்ப்ரனர் ஷேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போடுறாங்க. ஒரு யங் ஆடியன்ஸ்லாம் அந்த இதெல்லாம் போய் யாரா பூமர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆமாம், நேச்சுரல் தானே அது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பில்டு பண்ணணும். அதிலிருந்து அந்த பர்சனல் பிராண்டு பில்டு பண்ணுறது வந்து இவென்ச்சுவலாக நான் பிஸ்னஸில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்னா பணம் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் தான் இருக்காங்க. கரெக்ட். அப்வர்ட்ஸ் ஆஃப் 28-30 இருக்கிறவங்க எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் தான் இருக்காங்க. பியூட்டி என்னென்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன, இப்போ ஃபாலோவர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K இருந்தாலுமே நான் ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறேன், நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது மூலியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 100Kல எவ்வளோ லீடு வரும்னு எனக்கு தெரியல. பட் நான் லிங்க்டின்ல வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸு இல்லை வந்து ஒரு 100 கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், நான் ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் ஒரு 10-15 என்கொயரியாவது நமக்கு வந்துடும். கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நம்ம லிங்க்டினை பார்க்குறோம். லிங்க்டின் வந்து எல்லோரும் வந்து முன்னாடி வந்து இது வந்து வேலை தேடுறக்கு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுவும் இருக்குது. ஓகே. அதை தாண்டி வந்து அப்வர்ட்ஸ் ஆஃப் 70% ஆஃப் B2B பிஸ்னஸஸ் ஹேப்பன் ஆன் லிங்க்டின். ஓகே.
என் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாலோவர் ஆனால் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகே. பேக் எண்டில் லட்சக்கணக்கில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், எக்ஸ்போர்ட்ஸ்க்குலாம் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், அதுலேருந்து தான் எடுக்கிறோம். ஓகே. பார்த்தா தெரியாது. ஆமாம். ஏன்னா எங்கள் ஃபீல்டில் வந்து நாங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி தான் பிஸ்னஸ் கொண்டு வரணுங்கிறது கிடையாது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? ரெஃபரல்ஸ்லேயே நிறைய வரும், கன்சல்ட்டிங்கில் ரெஃபரல்ஸ்க்கே நிறைய வரும். அது இல்லாமல் இது எங்களோட மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சைஸஸ்ன்னு சொல்லுவோம். டிக்கெட் சைஸஸ்னால் ஒரு ஆர்டர் எடுக்கிறோன்னா 4 லட்சம் 5 லட்சத்துக்கு இருப்போம். நம்ம ஒரு கோர்ஸே விற்கிறாங்க, எவ்வளோக்கு விற்பாங்க? 3000 4000 விற்பாங்களா? இதை பார்க்கல இது என்ன புரியுது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிஸ்னஸஸ் கோடிக்கணக்கில் நிறைய லிங்க்டின்ல நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுக கூடலாம் நெட்வொர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்ஸ்டாகிராமில் கிடையாது. இருக்குது, அவங்களா ரீச் அவுட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. நீங்களாக ரீச் அவுட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின் ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். அது ஓகே. அந்த டைரெக்ஷன்லேயும் யோசிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு நான் இங்கே எதையுமே சொல்லலை. இந்த டைரெக்ஷன்லாம் யோசிக்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது. கிரியேட்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா இதே லிவரேஜ் ஆமாம். இவென்ச்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஓகே. மனசுக்குள்ளார நமக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாற்றணும் இது அப்படின்னு. நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் அந்த ஒரு ஆசை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. நல்லது தான், பண்ணலாம். உங்கள் ஆடியன்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு சில 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம ஹுசைன் ப்ரோ மூலியமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் வந்து என்னென்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரியில் ஏதோ ரன் பண்ணார் போல். ஓகே. 4 பேர் சைன் அப் பண்ணாங்களாம். ஓகே. 50,000 இருக்கு. அப்போ அந்த ஆடியன்ஸ் இன்டென்ட்டோட இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்ட். நம்ம அப்போ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ப்ராப்பராக பில்டு பண்ணியிருந்தோன்னா ஒன்றா நீங்கள் மாஸாக போகலாம், மாஸ் எல்லாத்துக்கும் அப்பீல் ஆகிற மாதிரி கண்டென்ட்டாக போகலாம். எப்படி இருப்பாங்க அதில் ஆடியன்ஸு? சின்னதாக இருக்கீங்கன்னா நீஷாக போகிறது பெட்டரு. ஓகே. இப்போ நம்ம ஹுசைன் ப்ரோவோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 நாளைக்கு வந்து சேல்ஸ் கண்டென்ட் போட்டார், சேல்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட். அந்த அதில் ஒரு 40,000 ஃபாலோவரும் சம்திங் வந்தது, சம்திங் வந்தது. அதிலிருந்து தான் அப்போ அந்த பேஸ் வாஸ் செட். ஓகே. அவருக்கு அதிலிருந்து நிறைய என்கொயரிஸ் வந்தது. எனக்கு தெரியும் அப்போது. நான் சொல்கிறது இது ஒரு 3-4 இயர்ஸ் பேக். ஓகே. அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து யூ ஹாவ் டு பிகம் ஸ்கில்ட் அட் ஃபேஸிங் த கேமரா. எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அந்த ஸ்கில் கிடையாது. ஓகே. எனக்கு அந்த ஸ்கில் கிடையாது. நமக்கு நீடும் இல்லை ஒன்று நீட் இல்லை. பட் இவென்ச்சுவலாக வந்து வாட் ஐ சி டுடே, பிஸ்னஸஸ் ஆல்சோ வில் டர்ன் டுவர்ட்ஸ் கண்டென்ட். ஓகே. பிஸ்னஸ் கண்டென்ட். ஓகே. பட் இட் இஸ் ஆல்ரெடி டர்னிங். ஓகே. ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறோம் ஹாப்பி தீபாவளி எல்லா பேர் போட்டு அதையாவது பண்ணுறாங்க. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அது கூட இல்லை. ஆமாம், கரெக்டு தானே? இது இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ப்ரொஃபஷனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வர பார்ப்பாங்க. ஓகே. அண்டு என்னென்னா தே ஹாவ் மனி டு ஸ்பெண்ட். கரெக்ட். ஒரு ஐடியா இருந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், டக்கு ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி வரும்போது. ஓகே. அதான் திருப்பி கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, இன்டென்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டுலேருந்தே பில்டு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். ஓகே, நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் பில்டு பண்ணியிருக்கோம், நாளைக்கு நம்மளே ஏதாவது பிச் பண்ணுறோன்னாலும் ஆடியன்ஸ் நம்மளை வெறுக்க மாட்டாங்க, இல்லை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 50 பேர்த்துக்கு நம்ம பண்ணினா போதும். ஓகே. இப்போது ஒரு பாட்காஸ்டராக இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், ஒரு பாட்காஸ்டிங்கை நான் எப்படி பிஸ்னஸாக பண்ணணும்? ஸோ அதுதான் அகைன் வந்து இங்கேயும் திருப்பியும் வந்து நம்ம என்ன இன்டென்ஷனில் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி க்ரௌடை நம்ம புல் பண்ணணும்னு பார்க்குறோம். ஓகே. அப்புறம் அந்த க்ரௌடுக்கிட்ட ஃபஸ்ட்டு பணம் இருக்கா? ஓகே. ஏதோ ஒன்று நாளைக்கு நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரௌடுக்கிட்ட ஃபஸ்ட்டு டு தே ஹேவ் பர்ச்சேசிங் பவர்? இதுதான் பிஸ்னஸ்லேயும் இட் அப்ளைஸ். ஓகே. திஸ் அப்ளைஸ் டு பிஸ்னஸ் ஆல்சோ. நார்மல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸுமே நான் சொல்கிறேன். இப்போ பாட்காஸ்டிங்கில் நான் பார்த்தது பெரிய, நீங்கள் ஒரு 100K தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டாபிக்ஸ் பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸ்பாட்டிஃபை வந்து ரொம்ப ஃபேமஸான மீடியம் பாட்காஸ்டிங்க்கு. ஸ்பாட்டிஃபைல அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட் ரெவன்யூ
இல்லை. இல்லை. ம். இப்போ யூடியூப் பாட்காஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு 2 months பேக்கு. யூடியூப் மியூசிக். எப்போவுமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மியூசிக் இல்லை, ஓகே. பாட்காஸ்டிங்கே சொல்கிறேன். ஓகே. பாட்காஸ்டிங்கே வந்து உங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஓப்பன் ஆகிருக்கும். அது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கும் பாட்காஸ்ட்னு. அது இப்போ தான் சமீபமாக தான் ஆச்சு. ஓகே. தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப நாளெல்லாம் இல்லை, இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டிஃபையா யூடியூபான்னு பார்த்தா ஐ வில் பெட் ஆன் யூடியூப். ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரீசோர்ஸஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் யூடியூப் ஹேஸ். அப்போ இதை ஒரு பிஸ்னஸாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி டாபிக்ஸ் பேசுகிறோம், ஓகே, என்ன நல்ல டாபிக்ஸ், நீங்கள் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க, இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூவே நல்லா வரும். யூடியூப் ரெவன்யூ. ஆமாம், ரெவன்யூவே நல்லா வரும். ஓகே. அகைன் இதில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸு, ஒரு ஸ்கில் லிஸ்ட்டுன்னு நம்ம எடுக்கிறோம். ஒரு பாட்காஸ்டருக்கு ஸ்கில் லிஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணது, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஓகே. நல்ல கொஸ்டின்ஸ் கேட்க தெரியணும். இதெல்லாமே ஃபஸ்ட் எபிசோட்லேயே நடந்துடும் நினச்சா அது முடியாது. ஓகே. ஒரு 50 எபிசோட் 60 எபிசோட் நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணி தான் ஆகணும். வாரத்துக்கு ஒரு எபிசோட் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் 52 எபிசோடு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பிஸ்னஸாக மாற்ற முடியுமா இல்லையாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே. ஆனால் அந்த 52 எபிசோட்லேயும் ஒரு பாட்காஸ்டராக நான் என்னவா மாறுறேன்? am I becoming a better communicator? am I building a network? ஓகே. அந்த நெட்வொர்க் வந்து does the network trust me? ஓகே. சும்மா பேசிட்டு முடிச்சுட்டு போகிறது ஒன்று. அதுக்கப்புறம் சும்மா அப்பப்போ பேசிட்டு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, அடிக்கடி கான்டாக்டில் இருக்கிறது ஒன்று. ஓகே. இந்த மாதிரி அந்த அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லையோ எதுலேயுமே நமக்கு சொல்லித்தரதில்ல. கரெக்ட். நம்மளாக வளர்த்துக்கிட்டா தான் உண்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல. பெரிய ஸ்டார் கண்டிஷன் சப்ளை மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல அந்த அதுக்கான ஒரு பர்சனாக மாறணும். ஓகே. பீப்புள் ஸ்கில் நம்ம கண்டிப்பாக இது பாட்காஸ்டிங்கே உங்களுக்கு பீப்புள் ஸ்கில் தான் அது. அடுத்தது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் பாட்காஸ்ட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸே இருக்குது. ஓகே. நிறைய குரூப்ஸ் இருக்குது, பாட்காஸ்ட் மார்க்கெட்டிங் குரூப்ஸே இருக்குது. ஓகே. இஃப் யூ கேன் அஃபோர்ட், நீங்கள் அந்த குரூப்ஸுக்கு பே பண்ணினீங்கன்னா அந்த குரூப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க சேனல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த சேனல்ஸ்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே. இது ஒன்று. அடுத்தது அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் எப்படி பண்ணுறீங்க, இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம 2 மணி நேரம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பாட்காஸ்ட் நிறைய டாபிக் கவர் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். இது கான்வர்சேஷன் தான். ஆமாம். அதில் எதை ஃபஸ்ட்டு போடலாம், ஓகே, எதை லாஸ்ட்டு போடலாம், என்ன மாதிரி ஆடியன்ஸ் ரிசெப்டிவாக இருக்காங்க, நான் சொல்ல வர ஆங்கிள் புரியுதுங்களா, என்ன மாதிரி ஆடியன்ஸ், எந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்னது கிளிக் த்ரூ ரேட்டு, ரிட்டென்ஷன் இருக்கணும். அடுத்தது டைட்டில் தம்ப்நெயில், அடுத்து ரிட்டென்ஷன், அதுக்கு அடுத்தது கடைசியாக ஒன்று சொன்னேன், ஷேர். ஆமாம், ஷேரபிள் கண்டென்ட்டாக இருக்கணும். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு 2 hours 15 minutes யூ ஹேவ் டு இது எல்லாமே முடிச்சிடணும். ஓகே. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஒரு வியூவரை எடுக்க வச்சிடணும். 15 நிமிஷத்துக்குள்ளார நல்ல சூப்பரான ஒரு ட்ரெய்லரு, ஓகே, நல்ல அந்த அந்த கண்டென்ட்லேயே வந்து க்ரீமான கண்டென்ட்டை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். ஓகே. ஏன்னா மோஸ்ட் லைக்லி 2 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க, நிறுத்தி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுவுமே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். பிஸ்னஸ் எல்லாம் நம்ம அப்புறம் போவோம். ஓகே. பிஸ்னஸ் எல்லாம் லாங் வே அஹெட். ஓகே. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பண்ணினீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் புஷ்ஷே ஆகும். ஓகே. நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு வேணுங்கிறத கொடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கும். அது அந்த மாதிரியெல்லாம் வந்து எனக்கு வியூஸே போகிறதில்ல, ஓகே, அது வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆங்கிள் புரியல அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் ஆங்கிள் புரியலன்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நல்லா நெட்வொர்க் பில்டு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் வந்து உங்களோட கண்டென்ட்டை புஷ் பண்ணணும். ஓகே. எவ்ரி டைம் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட தான் இப்போ பில்டு பண்ணுறீங்க. அந்த கிரியேட்டர்ஸ் வந்து சரி நம்ம வெங்கடேஷ் போட போகிற அப்படியே புஷ் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தி நெட்வொர்க் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இல்லை. ஆமாம், நான் பார்க்குறது எல்லாம் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைங்கிறதோட இப்போ பர்சன்டேஜ் அகைன் பார்ப்போமே, கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மி தான். ஓகே, ரொம்ப கம்மி தான். அந்த அந்த ஒரு யூனிட்டிங்கிறது நான் பார்க்கல. ஒரு இப்போ நாங்கள் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் நிறைய நெட்வொர்க்கில் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் பண்ணுவோம். இங்கே அது இல்லை. அது இல்லைங்கிறத விட கம்மியாக இருக்குது.
ரொம்ப வெரி ஃபியூ கிரியேட்டர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர் அவுட். எல்லாம் நான் கொஞ்சம் வந்துட்டேன்னா லைட்டாக தலைக்கு ஏறிடுது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. வேறு மாதிரி பாட்காஸ்டிங்கை வந்து பிஸ்னஸா? அதான் வரேன். சாரி, இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு வந்து நம்ம முடிச்சிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகே. அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு வியூஸ் போகுதா, டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா கண்டென்ட்டு. ஓகே. இது எல்லாமே வந்து சிஸ்டமைஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகே. எடிட்டிங்னா நான் இப்படி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி மியூசிக் தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரெய்லர்னால் 30 செகண்ட்ஸ் ட்ரெய்லர் ஒர்க் ஆகுதா, 50 செகண்ட்ஸ் ட்ரெய்லர் ஒர்க் ஆகுதா, 60 செகண்ட்ஸ் ட்ரெய்லர் ஒர்க் ஆகுதா, இது எல்லாமே ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு அதான் நான் சொன்னேன்ல, 52 வீடியோலையும் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. நீங்கள் ஒரு எடிட்டிங்கில் ஒரு கலர் கிரேடிங் மாற்றலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் டிசைன் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. என்ன மாதிரி ரெசனேட் ஆகுதுங்கிறது பண்ண தான் தெரியும். ஓகே. ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். கிளிக் ஆகும்போது இந்த ஒரு வீடியோவில் 52 வீடியோ போட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் ஏதோ 1-2 ஓடும். ஓகே. ஓடாமலாம் போகாது, வாய்ப்பே இல்லை ஓடாமல் போகிறதுக்கு. ப்ரொவைடட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு கிளிப்ஸு கட் பண்ணி இன்னொரு சேனல் ஆரம்பித்து போட்டிருக்கீங்க, ஷார்ட்ஸும் போடுறீங்க, எல்லா இடத்துலேருந்தும் டைவர்ட் பண்ணுறீங்க கண்டென்ட்டுக்கு. எல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குற எல்லா ஃபீச்சரையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த பிளாட்ஃபார்முக்கு யூ ஆர் சிக்னலிங் தட் யூ ஆர் அ கிரியேட்டர் ஹூஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே. ஹூஸ் யூஸிங் ஆல் த ஃபீச்சர்ஸ் தட் த பிளாட்ஃபார்ம் ஹேஸ் டு ஆஃபர். ஓகே. அது ஒன்று. ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வேணும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதிலிருந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாங்கிறது வந்து நீங்கள் என்ன டாபிக் பேசுகிறீங்கிறது பொறுத்து இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டிலிருந்தே அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் டாபிக் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸாக மாற்றுறது கஷ்டம். ஓகே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்டு அந்த மாதிரி கொண்டு போகிறீங்க ஒரு பாட்காஸ்ட்டு, இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட், பிராண்ட் டீல்ஸ் ஒரு அவென்யூ, ஒரு நல்ல அவென்யூ அது. ஓகே. ஆனால் பிராண்ட் டீல்ஸ் வந்து சஸ்டைனபிளாக நீங்கள் கொண்டு போக முடியாது. ஓகே. இந்த கேட்டகரியில் பாட்காஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதே நீங்கள் ஒரு இதாக பண்ணலாம், பிஸ்னஸாக மாற்றலாம். ஓகே. ஒரு ஒர்க் ஷாப்பாவோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். அடுத்தது வர்ற கெஸ்ட்ஸ் வராங்க பார்த்தீங்களா, வர்ற கெஸ்ட்ஸு கூட ஆஃப்லைனில் டைப் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, சோஷியல் கேபிட்டல். அகைன் புரியுதா நான் சொல்கிறது? அந்த சோஷியல் கேபிட்டலில் ஏதாவது புஷ் பண்ண முடியுமா? ஓகே. எக்ஸ்டென்சிவாக பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிஸ்னஸ்னால் நம்ம எடுத்து அப்படியே நம்ம நாளைக்கு போட்டு நாளான்னைக்கு தூக்காது, நடக்காது. அது அப்படி நடக்காது, நான் பார்த்ததில்ல அப்படி நடந்து. முன்னாடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் நான் பார்த்தது எப்படின்னா, போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத நார்மல் மார்க்கெட்டிங்கை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை மாற்றும் போதும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும், வெப்சைட் இருக்கணும், அந்த இதில் வந்து நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் பேசுகிறது வந்து வீடியோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த வீடியோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக நம்ம எப்படி பண்ணுறது? யூ கேன் ஸ்டார்ட் அ வீடியோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஓகே. ஆனால் நான் வந்து அது நம்ம ரிவர்ஸில் போவோம். ஓகே. வீடியோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ மார்க்கெட்டிங்னா எப்படிங்கிறத. வீடியோ மார்க்கெட்டிங்னா பேசிக் ஒரு அவுட்லே கொடுத்துட்றேன். ஓகே. மார்க்கெட்டிங் இஸ் பேசிக்கலி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. எவ்வளோ பரப்புறீங்க, ஒரு மெசேஜை எவ்வளோ பரப்புறீங்க, இதுதான் ஒரு அட்டர் பேசிக்காக மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும். ஒரு லேமன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒன்று இருக்குது, இதை எத்தனை பேர்த்துக்கு நான் தெரிவிக்கிறேன். ஓகே. இவ்வளோ தான் மார்க்கெட்டிங். அப்போ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் மார்க்கெட்டிங்னு ஆயிடுச்சு. ஆமாம். அது இல்லாமல் ஆஃப்லைனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங்க்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற கான்வர்சேஷனுக்கு அந்த கான்டெக்ட்ஸில் வராது. அது ஓகே. நம்ம சோஷியல் மீடியாலே இருப்போம். ஓகே. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற ஐடியாவே சொல்லுங்கள், உங்ககிட்டே கேட்குறேன். ஓகே. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும். நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு கான்டென்ட். இப்போ நான் வந்து ஒரு நம்ம வீடியோ மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளே பேசுவோம். ஓகே. நான் வந்து வீடியோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஓகே. நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து எப்படி, நான் கிளைண்ட்டாக சொல்லணுமா எப்படி? இல்லை, நான் வந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கேள்வி. கரெக்டாக அந்த ஆங்கிள் தானே கேட்டீங்க. வீடியோ மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்டீங்க. வீடியோ மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அதிலிருந்து அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, வீடியோ மார்க்கெட்டிங் ஏஜென்சியாவோ இல்லை அந்த சர்வீஸாக எப்படி, பேசிக்காக சர்வீஸாக எப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே.
உங்களோட தாட் ப்ராசஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்கள். நான் சொல்லுங்கள். இப்போது ஒரு பிஸ்னஸ்க்கு நான் வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு சர்வீஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அவங்க வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங்கில் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தேவை, அப்போ தான் அவங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து பரப்புறது. ஆமாம், அதான் பண்ணணும், அதான் பண்ணி கொடுக்க போகிறேன். இதான் சர்வீஸ், இதான் திஸ் இஸ் கோயிங் டு பி மை பிஸ்னஸ். ஓகே, கரெக்டா? ஆமாம், அந்த டெஃபினேஷன்ஸில் கிளியர் ஆயிரும். ஆமாம், ஓகே. அதுதான் அவங்களுக்கு வந்து சேல்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு மார்க்கெட்டிங்காக ஹெல்ப் பண்ண போகிறோம். கரெக்ட். அந்த மார்க்கெட்டிங்கில் நான் இப்போ வந்து வீடியோ மார்க்கெட்டிங்கை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க பண்ணுற ப்ராசஸை ஒரு வீடியோவாக எடுக்கிறது, இல்லை அப்படின்னா அவங்க அது ஒரு கான்செப்ட். அப்புறம் அவங்க லேபர்ஸை நம்ம பேச வைக்கிறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம், உண்மையாகவே நாங்கள் பாலை வந்து மாட்டுட்டு தான் எடுக்கிறோம், பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு. இது இல்லாமல் அந்த சிஇஓஸ் அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட எப்படி வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸை வந்து வீடியோ, இப்படிப்பட்ட வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற என்னோட தாட்டில் நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணால் இந்த கம்பெனி ஒரு ஏஜென்சியாக நம்ம நடத்தலாம். ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் ஆங்கிள் இருந்து சொல்லியிருக்கீங்க இதை. ஆமாம், கரெக்ட். ஓகே, இதுவும் வேணும். ஓகே. இன்னொரு சைடு வந்து என்ன அப்படின்னா பெய்டு மீடியா. பெய்டு மீடியானா ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது, ஓகே, கூகுள் ஆட்ஸ் இருக்குது. இந்த மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப்லேருந்து எங்கேருந்து ரெவன்யூ வருது? அட்வர்டைசர்ஸ் தான் உங்களுக்கு ரெவன்யூ தராங்க. ஆமாம். அப்போ ஆட்ஸுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறது ஒரு தனி ஸ்கில்லு. ஓகே, அதை என்னால் வளர்த்திக்க முடிஞ்சு அதை ஒரு சர்வீஸாக கொடுக்க முடியுமா? முடியும். புரியுது. ஸோ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் உங்களுக்கு ஒரு யூனிக் அட்வான்டேஜ் வரும். உங்களுக்கு கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ண தெரியும், வீடியோ ஆட்ஸும் யூ அண்டர்ஸ்டாண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஓகே, இந்த ஸ்கில் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஓகே, இந்த ஸ்கில் இல்லைல்ல. கரெக்ட். அப்போ இதனுடைய மெட்ரிக்ஸ், நம்ம இதனுடைய விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதே பிளாட்ஃபார்ம் தான், அதே யூடியூப்பில் ஆட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம கற்றுக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்கில்லு கற்றுக்குறோம், ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறோம், போய் ஒரு மாதம் ஓட்டுறோம்ல, அது மாதிரி அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி கற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை ப்ரோ. ஓகே, நான் பார்க்குறது. ஓகே. நாங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுலேருந்து வந்திருக்கோம். மேனுஃபேக்சரிங்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். வருஷ கணக்கில் நீங்கள் அதில் ஊர்னிங்கன்னா தான் புரியும். ஓகே. இதெல்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, எல்லாம் பட்டனை தட்டுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கிறதுக்கான ரீசன் நிறைய பேர் யூஸ் பண்ணணுங்கிறக்காக. ஓகே. பிளாட்ஃபார்ம்ஸ் லாபம் சம்பாதிக்கணுங்கிறக்காக தான் வச்சுருக்காங்க. ஓகே. நம்மளும் லாபம் சம்பாதிக்க முடியும் அதுலேருந்து. அப்போ நான் ரெண்டு சைடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் மாதிரி போடுறேன். என்ன மாதிரி கஸ்டமர்ஸுக்கு நான் இதை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆளுகளுக்கு இது ஒரு தேவை இருக்கும். ஓகே. ஜென்ரலாக வந்து இப்போ வந்து செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் எல்லாம் உள்ளே வராங்க. தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் உள்ளே வராங்க. இவங்கெல்லாம் மாடர்ன் தே வில் பி ஓப்பன் டு மாடர்ன் ஐடியாஸ். ஓகே. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து என்னப்பா இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் 10 வருஷமாக இப்படி தான் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்றவாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி க்ரௌடை நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகே. இந்த பிளானிங்லாம் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் ஒரு இந்த டைரெக்ஷன்லாம் ஐடியா இருக்கணும். பிளைண்டாக வந்து நான் வெறும் கண்டென்ட் மட்டும் ஒரு சர்வீஸாக தருவேன், அது கண்டென்ட் வீடியோ மட்டும் நான் ஒரு சர்வீஸாக தருவேன்னா அது பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ஆங்கிளில் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வீடியோ மார்க்கெட்டிங்னா பேசிக்காக என்னென்னு நான் ஒரு பிக்சர் கொடுத்துட்றேன். ஓகே. நம்ம வந்து பெய்டு மீடியா இருக்குது, ஆர்கானிக் மீடியா இருக்குது. அடுத்தது வந்து இது எப்படி, இது ரெண்டுக்கும் எப்படி நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இது ஒரு ஸ்கில்லு. அடுத்த ஸ்கில் வந்து என்னென்னா நான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஓகே. வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஏன்னா நம்ம வீடியோவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ட்விட்டரை விட்டுருவோம், பின்ட்ரெஸ்ட்டை விட்டுருவோம், அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் விட்டுருவோம். ஓகே. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஃபி, யூடியூப், இன்ஸ்டா. ஓகே. இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஜோஷின்னு. ஓகே. அந்த பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா பேஸ்டு ஒருத்தர், இந்தியா பேஸ்டு. ஓகே. அது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, 3 நாள் மூடிடுவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸையும் லெவரேஜ் பண்ணலாம், அங்கேயும் கூட்டம் இருக்காங்க. இதே கண்டென்ட் தான் அங்கே தூக்கி போட போகிறீங்க, ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே. நீங்கள் ஒரு வருஷமாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்குமா? கரெக்ட், இருக்கும். அப்போ உங்களோட ஒரு ஸ்கில் கேப் என்ன? எனக்கு பெய்டு மீடியா தெரியாது, அதை மட்டும் நான் கற்றுக்கிறேன். ஒன்றா நான் கற்றுக்கிறேன், இல்லை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட நான் டைப் போட்டுறேன். ஓகே. யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, டைப் போடுங்க. அதுதான் நான் சொன்னேன், பாட்காஸ்ட் மானிட்டைசேஷன் அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறேன் நான். ஐம் டையிங் பேக் மை பாயிண்ட்ஸ். ஓகே. சொல்ல வரது புரியுதுங்களா? இப்போ இந்த செக்மெண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பெய்டு மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன்.
நான் எனக்கு கண்டென்ட்லேயே ஒரு ஐடியா இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து கிளைண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணணும். கிளைண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க? லிங்க்டின்ல இருப்பாங்க. ஓகே. நம்ம அந்த இடத்துல ஒரு பர்சனல் பிராண்டை பற்றி பேசணுமா? ஆமாம். பர்சனல் பிராண்ட் கொஞ்சம் பில்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ரொம்பலாம் இல்லை, நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் விட்டுருவோம், நமக்கு ஒரு 500,000 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டே நீங்கள் பிச் பண்ணலாம். ஏன்னா தேர் ஃபாலோயிங் யுவர் கண்டென்ட். ஓகே. ஒரு கொஞ்சம் நாளைக்கு தேவ் பின் ஃபாலோயிங் யுவர் கண்டென்ட். நாங்கள் இப்படி ஆரம்பிச்சிருக்கோம், யாராவது வந்து ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். ஓகே. அப்போ 1-2 கிளைண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான், இப்போ பாட்காஸ்ட்டுக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணும்ல. ஓகே. பிஸ்னஸுக்குன்னு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணும்ல. ஒரு கிளைண்ட் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வருது, ஒரு சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் அந்த ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. இன்னொருத்தருக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் வரும். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆமாம். ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படி நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. கரெக்டு. ஸோ அதுதான் இது எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸ்னால் இப்படி வாங்குகிறோம், இப்படி கொடுக்குறோம், இப்படி காசு வாங்குகிறோம், இப்படி போகிறோன்னு கிடையாது. கரெக்ட். அதை தாண்டி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, அப்போ கம்யூனிகேஷன் பாட்காஸ்ட் நம்ம பண்ணுறோன்னாலே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துரும். ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் எப்படி இந்த எல்லா ஸ்கில்லையும் கலந்து போட்டு எப்படி நான் லெவரேஜ் பண்ண போகிறேன், இந்த ஆங்கிளில் யோசிக்கிறது பெட்டர். ஓகே. இந்த ஆங்கிளில் யோசித்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா சஸ்டெயினபிளாக இருக்கும். இயர் ஆன் இயர் நீங்களும் க்ரோ ஆவீங்க, அட் த சேம் டைம் உங்கள் பாட்காஸ்ட் இதுவும் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரேப்போவில் நீங்கள் எல்லாத்துக்கூடயும் போயிட்டுருப்பீங்க. காசுக்காக பண்ணுறான்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அடி விழுகும், கண்டிப்பாக அடி விழுகும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அடி விழுகும். இப்போது உங்ககிட்ட ஒரு அலாதீன் லேம்ப் வருது, அதை ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு ஜீனி வருது. அந்த படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஜீனிக்கு எல்லா பவரும் இருக்குது. அதுகிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும், இல்லை வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? நம்மளோட பர்பஸ் என்ன? எனக்கு அதான் அவுட் ஆஃப் ஆல் த கிரியேஷன் இன் தி யூனிவர்ஸ், நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட லிமிட்டட் நாலேஜுக்கு நம்ம தான் வந்து அட்வான்ஸ்டு ஸ்பீஷீஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் அப்படி? எனக்கு பர்சனலாக இந்த கேள்விகள் இருந்திருக்கு. இந்த கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது பணம் செலவு பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் கொஸ்டினாகவே வச்சுக்கலாமே. இதனுடைய இந்த என்டையர் இதோட எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸ் என்ன, அதுக்கு ஒரு பதில் கிடச்சா எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கேள்வி பூர்த்தி. மிச்சப்படி மானிட்ரியாவோ அந்த மாதிரி அதெல்லாம் மெய் பர்சனலி ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. டைம் கொடுத்து வந்து தேங்க்யூ. பிஸி ஷெடியூலில் நானும் உங்கள் கூட இருந்திருக்கேன். நன்றி. பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு டைம் கொடுத்து வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.